வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. என்னை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு, அழைப்பு கொடுத்த ஸ்தல போதகர் பாஸ்டர் பிள்ளைகள், அதே போல சபை மக்கள் யாவருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றிகளை உரிதாக்குகிறேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டு சமூகம் உங்களோடு கூட நல்ல ஒரு வல்லமையான ஆராதனை உங்களோடு கூட இணைந்து ஆண்டரை துதிப்பதில் அளவற்ற சந்தோஷம். ஆமென். ஒரு பாடலை பாடி தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் சொல்லுமா வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுமா நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நம்பி செல்லலாம். நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உம்மை நம்புனான் பாக்கியவா, உம்மை நம்பியிருப்பேன். 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 உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பியிருப்பேன். அப்படி சொல்லுமா உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
ஆண்டுடைய திட்டத்தை இந்த ஆண்டிலே நீங்கள் எங்கள் மேல வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரின் காரியங்களையும் ஆண்டவர் நீர் பேசுங்கப்பா. அப்படி சத்தம் மாத்திரம் துடைக்கட்டும், கேட்கக்கூடாது இருக்கிற எல்லா இடைவெளி டிஸ்டர்பன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மாறட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்கு சமர்ப்பிக்கிறோம். இது பொறுப்பெடுங்க, ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தில் இருக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு செலுத்தி அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு விட்டு போகிறவர் அல்ல, விடப்பட்ட இடத்துல நம்மை தூக்கி நிறுத்துகிறவர். அல்லேலூயா. சில நேரத்தில் மருந்து மாத்திரைகள் கைவிட்டு இருக்கலாம், மருத்துவமனைகள் கைவிட்டு இருக்கலாம். ஆனால் அடிக்கடி ஆளுங்களை சொல்லுவேன், படித்த டாக்டர்களை விட படைக்கிற ஆண்டவர் பெரியவராக. அல்லேலூயா. கடந்த ஆண்டு நம்மை விட்டு விட்டு போயிருக்கலாம், ஆனா காலத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உங்களோடு என்னோடு கூட இருந்து எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல, இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாட்களின் மேல அது உதிப்பதற்கு பிரகாசிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த கூடுகைக்காக ஆயத்தமான பொழுது ஆமென், நாம் தெரிந்த ஒரு பகுதியை கர்த்தர் நினைப்பூட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? நீங்க ஆண்டவர் ஆராதித்து இருக்கிறீங்க. நல்ல 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை, ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க. ஆமென். ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை விட ஒரு மேன்மை வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நீங்க ஆராதித்தபடினால், ஆண்டுடைய சமூகத்துல ஒரு வாஞ்சோடு வந்தபடினாலே, இந்த ஆண்டுடைய இந்த துவக்க வேலையில சபையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் அந்த 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் அறிவிக்க போகிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி 2025 ஒருவேளை தாண்டி 2025 ஒருவேளை கவலை, வேதனை, நிந்தை, அவமானம், கஷ்டம், இழப்புகள், கடன் பிரச்சனை, போராட்டங்கள் சொல்லி கடந்து வந்த நாட்கள்ல பல சவால்களை சந்தித்து வந்திருக்கிற உள்ளமே, இருதயமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில செய்ய போகிறார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி 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 அவருடைய ஒளி, அவருடைய மகிமை, அவருடைய அபிஷேகம் நம்மால விட்ட 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 பிரகாசிக்க 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 உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய காரியம். அல்லேலூயா. அவனுக்கு யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? எரேமியா தீர்க்கதரிசி அதோட முதல் 2 வசனங்களை எங்க வீட்டுல வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, எரேமியா என்னும் காவல் சாலை முற்றத்திலே அவன் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் வெளியில இருக்கும் பொழுது அல்லது நம்மளை போல நல்ல மகிழ்ச்சியா புத்தாடை அணிந்து அவர் இருக்கும்போது வந்த ஒரு வார்த்தை அல்ல. சிறைப்பட்ட ஒரு நேரத்தில் சிறைப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில உடைக்கப்பட்ட அந்த வேலையில ஆண்டவர் எரேமியாவை கொண்டு தன்னுடைய ஜனத்திற்கு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த வந்த நாட்களை நம்ம ஜெபித்து இருக்கலாம். கடந்த வந்த நாட்கள் எத்தனையோ உபவாசங்கள், கடந்த வந்த நாட்கள் எத்தனையோ ஆயத்தங்கள். இப்ப எரேமியா ஒரு சாதாரண நபர் அல்ல, அதிகமா ஜெபிக்கக்கூடிய நபர், புலம்பக்கூடிய ஒரு நபர். ஜனங்களுடைய பாரத்தை தன் பக்கமாய் தன்மேலே வைத்து அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஜெபிக்கக்கூடிய நபரை பார்த்து தான் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப கடந்த நாட்கள உபவாச ஜெபம் அல்லது ஆயத்த ஜெபம், சுத்திகரிப்பு ஜெபம், பல ஜெபங்களை செய்து ஒருவேளை இந்த ஆண்டுக்குள்ள சில மகிழ்ச்சியை நோக்கி, சில சந்தோஷத்தை நோக்கி அல்லது ஒரு பெரிய விடுதலையா ஆசீர்வாதத்தை நோக்கி நம்ம அடியெடுத்து வைத்திருப்போம். ஆனாலும் அவைகளுக்கு மத்தியிலும் நீங்க ஜெபித்ததுனால, ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால திரும்பவும் சபையை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆண்டின் துவக்க வேலையிலிருந்து நீ திரும்ப திரும்ப ஜெபிக்கும் பொழுது, திரும்ப திரும்ப கூப்பிடும் பொழுது, திரும்ப திரும்ப தேவனுடைய சமூகத்தை நீங்க நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தர் புதிய பெரிய மகிமையான காரியத்தை இந்த ஆண்டின் துவக்க நேரத்திலிருந்து முடிவு பரியந்தம் அவர் செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க படிப்புல, உங்க வேலையில, உங்களுடைய எதிர்கால திட்டங்களில அல்லது கையிட்டு செய்யக்கூடிய தொழில்
வியாபாரம் எதுவாக இருப்பினும் அதில் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு காரியத்தை அல்ல, அவர் புதிய பெரிய மகிமையான காரியத்தை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அந்த ஜெபத்தை திரும்ப அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அந்த இடத்துல திரும்ப அதை நினைப்பூட்டுகிறாரு. அப்ப இந்த நாட்களை துவங்கும் போதே ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறதுனால தான் ஆண்டவர் ஜெபத்தை பத்தி பேசுகிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டுல எங்க சபையில் நடந்த காரியத்தை சாட்சியை சொல்லுகிறோம். அப்ப இந்த ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். என்ன செய்யலாம்? அதிகாலையில ஜெபம், அதுக்கப்புறம் நேரங்களை ஒதுக்கி தாய்மார்களுக்கு சில ஜெபம், அதுக்கப்புறம் வாலிபர்களுக்கு ஜெபம், ஆண் பிள்ளைகளுக்கு ஜெபம், பெண் பிள்ளைகளுக்கு ஜெபம். அப்படி ஜெபிக்க 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 என்ன நடந்தது? உங்களை போல இந்த அளவுல ஒரு சபை, அதுல கர்த்தர் ரெண்டு ஆராதனையா மாத்தினார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் 4 இடங்கள் 5 ஆராதனை. அப்ப போன ஒரு ஆண்டு மாத்திர ஜெபத்தை அதிகப்படுத்தின பொழுது 4 இடங்கள்ல 5 ஆராதனை நடந்த கர்த்தர் உதவி செய்தார். அப்ப அந்த அனுபவத்தோடு சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கிறதுனால தான் ஆண்டவர் திரும்ப அந்த ஜெபத்தை சபைக்கு அதை நினைப்பூட்டுகிறார். அப்ப கடந்த நாட்கள் நீங்க ஜெபித்தீங்க, சிலதுல ஜெயித்தீங்க, சில காரியத்துல ஒருவேளை ஆண்டவர் இன்னும் சில கால தாமதத்தை வைத்திருக்கலாம். அது நிமித்தம் ஒருவேளை சில சோர்வுகள், சில கேள்விகள். ஆனால் இந்த கால ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நீ ஜெபிக்கும் பொழுதே உனக்குரிய வாசலை, உனக்குரிய காலத்தை, உனக்குரிய எதிர்காலத்தை, உனக்குரிய வேலை எதுவாக இருப்பினும் அதை எல்லாவற்றையும் ஆயத்த பண்ண கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம மாத்திர நல்ல 2 கரங்களை தட்டி யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை இது எனக்கு, என் குடும்பத்துக்கு, நாளில் ஒவ்வொரு நாட்களுக்கும் அவர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சில நேரத்தில் நண்பர்கள் சொல்லுவாங்க, சில நேரத்தில் உறவினர்கள் சொல்லுவாங்க, எங்களை நோக்கி கூப்பிடுங்க. முறை கூப்பிடும்போது சரி பதில் கொடுப்பாங்க, 2வது முறை கூப்பிடும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, 3வது முறை கூப்பிடும்போது நம்மளை பார்த்துட்டு முன் கதவை சாத்திட்டு பின்வழியா போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப மனிதர்கள், உறவுகள், மத்த சூழ்நிலை அப்படிதான். ஆனா எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவரை கூப்பிடக்கூடிய அல்லது அவரை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த வாசல கதவை நேரத்தை ஆண்டவர் எப்பொழுது திறந்தே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் அப்ப என்ன சொல்ற? என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அப்ப நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அவரை நோக்கி நீங்க கூப்பிட கூப்பிட, கடந்த ஆண்டு கூப்பிட்டீங்க, முந்தின நாட்கள்ல கூப்பிட்டீங்க, ஜெபித்திருக்கிறீங்க. ஒருவேளை அந்த ஜெபத்தை கூட நீங்க மறந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏற்ற வேளையில, ஏற்ற காலத்துல உங்களுக்குரியதை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு நாளும் ஒருபோதும் மறப்பதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க கூப்பிடும்போது அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கூப்பிட்டா பதில் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அங்க சொல்லப்படுகிறது, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. மண்டே பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்க. அல்லேலூயா. அந்த வாத்தியார் கூப்பிடுவார், மகேஷ், சுரேஷ், எஸ் சார், பிரசன்ட் சொன்னாதான் அட்டெண்டன்ஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சார் நினைக்கிறாங்க, அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அல்லேலூயா. அரையாண்டு பேப்பர், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாம் கடவுள் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு சாதகமானதை செய்வார். அல்லேலூயா. சரி போகட்டும். அப்போ நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அடுத்து சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த அறியப்படாத, எட்டப்படாத காரியத்தை இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. தெரிந்த காரியம் அல்ல. சில நேரம் நாம இது நடந்தா போதும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காரியம் செஞ்சா எனக்கு போதும். ஆண்டவர் சொல்ற, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். பக்கத்துல பாருங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். அமெரிக்கா நாட்டுல ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டினாதான் பிள்ளைக்கு ஹால் டிக்கெட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா நான் ஜோப் பண்றேன் சொல்லி ஒரு 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் எதுவும் தெரியல. அப்புறம் எனக்கு ஒரு பாரம், சரி படிக்கிற விஷயமாச்சே அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம அந்த பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு தான் கேட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சில நேரத்தில் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த அம்மா நல்ல அம்மா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்ப அசல் ஜெபம் பண்ணுங்கன்றனால மக்கள் ஜெபித்தோம். ஒரு 3 நாள் கழிச்சு நம்ம ஃபீஸ் கட்டணும், ஹால் டிக்கெட் அப்பதானே தருவாங்கன்னு சொன்னீங்க. அவனோட பாஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. சந்தோஷம். என்னம்மா காசு இல்லைன்னு சொன்னீங்க, எப்படி கட்டினீங்க? அப்ப சொன்னாங்க, என் அக்கௌண்ட்ல 500 ரூபாய் தான் பாஸ்டர் இருந்தது. நீங்க ஜெபித்தீங்க, நானும் நல்லா ஜெபிச்சேன். நான் ஜெபிச்சுட்டு அந்த 500 ரூபாயாவது எடுக்கலான்னு போகும் பொழுது அங்க பேங்க்ல என் அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டு சொன்னாங்க, என் அக்கௌண்ட்ல 7000 ரூபாய் இருந்துச்சு. நல்ல அல்லேலூயா. ஆமென். அப்ப எப்படிமா? அப்ப
அப்ப அவங்க சொன்னாங்க, நான் முன்ன 100 நாள் வேலைக்கெல்லாம் போயிருந்தேன், இந்த ஆதார் கார்டு அது சரியா அப்டேட் ஆகாம இருந்துச்சு, அந்த நிமித்தம் அது எனக்கு வர வேண்டியது வராம இருந்தது. ஆனா நான் ஜெபிச்சுட்டு போனேன், எனக்கு தேவையை காட்டில அவங்க தேவை 2000, ஆனா வந்து சேர்ந்தது 7000. நல்லா 2 காலங்களை தட்டி தட்டி உன் தேவையை மாத்திரம் நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். மனசுல நினைக்கிறீங்க அந்த குழு லோனு மகளிர் லோன் அடைச்சிடலாமா பாஸ்டர், ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா ஆமென். அப்ப அங்க சொல்ற நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். அப்ப இந்த நாட்கள் நீங்க கூப்பிட 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 நீங்க நினைக்கிறத விட, நீங்க கேட்கிறத விட, நீங்க வேண்டுகிறத விட, நீங்க விண்ணப்பிக்கிறத விட நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எப்ப அந்த வார்த்தையை உங்களை தேடி வருகிறதோ, எப்ப அது உங்க சிந்தைக்குள்ள போகிறதோ, எப்ப அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுறீங்களோ, எப்ப அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்கிறேன் உங்களுடைய அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் செய்வதற்கு இப்பொழுதே அவர் ஆயத்தமாகி விட்டார். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி எனக்குரிய பெரிய காரியம், எனக்குரிய மகிமையான காரியம், என் பிள்ளைகளுடைய காரியம், என் எதிர்கால காரியம் எல்லாவற்றையும் உடனடியாக சொல்லுங்க. அவர் செய்வதற்கு உண்மை உள்ளவர். அப்படி அவரை கூப்பிடும் பொழுது, இந்த ஆண்டுகள் அவரை நோக்கி இன்னும் பார்க்கும் பொழுது ஆமென், அவர் நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய காரியம். அல்லேலூயா ஆமென். அது என்னங்க பெரிய காரியம்? அதை 2ஆ பிரிக்கிற. ஒன்று, ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தை இப்படி சொல்றார், சிலருக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா ஆமென். அந்த பெரிய காரியம். 2வது என்னது? ஆண்டவர் சிலருக்கு அதிசயத்தை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். அது என்னங்க அற்புதம் அதிசயம் சொல்லும் பொழுது அல்ல ஒரே மாதிரி இருக்கு. அற்புதம் வேறு, அதிசயம் வேறு. அல்லேலூயா ஆமென். அது என்னங்க அற்புதம்? அப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ சில காரியம் இருக்கு, அந்த இருக்கிற காரியத்தை கொண்டு ஆண்டவர் செய்தால் அது அற்புதம். அல்லேலூயா ஆமென். அது என்னங்க இருக்கு? காணா ஒரு கல்யாணத்துல தண்ணீர் இருந்தது. பக்கத்துல போய் சொல்லுங்க, தண்ணீர் இருந்துச்சு. ஆமென். அந்த தண்ணியை ஆண்டவர் திராட்சரசமாய் மாற்றினார். அது அற்புதமாய் இருந்தது. நல்ல 2 கரங்களை தட்டுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ சில காரியம் இருக்கு, படிப்பு இருக்கு, அல்லது சில திறமைகள் இருக்கு, சில தாளந்துகள் இருக்கு, ஏதோ ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களிடத்துல இருக்கிறது. அந்த இருக்கிற காரியத்தை கொண்டு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நம்மளீங்களா? நல்ல 2 காரியங்கள். அல்லேலூயா ஆமென். அப்ப என்ன செய்வாருங்க சொல்லுங்க, உங்க ஆண்டு என்ன செய்வார்? பெரிய காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா, நானும் பேச நீங்களும் பேசுறீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்படி பேசினா நீங்க எனக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, சில முக்கால் எடுத்து அப்படிமா. அல்லேலூயா அந்த ஜெபம் இப்ப வேண்டாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் ஆமென். அப்ப இந்த காலையில நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்னா பெரிய காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன காரியம்? பெரிய காரியம். அப்ப அந்த பெரிய காரியத்துல முதல் காரியம் என்ன? ஆண்டவர் எப்படி செய்யறாரு? அற்புதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்புதம். அம்மா இருந்தீங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, அற்புதம். அல்லேலூயா. அப்ப அற்புதம்னா என்ன? உங்களை பார்த்து கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கிறதுல இருந்து செஞ்சா அது என்னதுங்க? அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்க வாழ்க்கையில ஏதோ சில காரியம் இருக்குது, அந்த இருக்கிற காரியத்தை கர்த்தர் அவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. பாஸ்டர் போன ஆண்டுல நிலத்தெல்லாம் இருந்தது, இடம்லாம் இருந்தது, ஜோம் பண்ண. நான் சொல்றேன், ஒருவேளை வீடு கட்ட முடியாத காரியத்தை இந்த 2026ல பாஸ்டர் கொண்டு நீங்க அஸ்திபாரம் போட போறீங்க. அல்லேலூயா ஜெபிக்க போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் வீட்டுல மகன் இருக்குது, என் வீட்டுல மகன் இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய திருமண காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டுகளிலே அவர் நடத்த போகிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 காரியங்களை தட்டி அவர் உனக்கு சொல்லுகிறார், உங்க குடும்பத்துக்கு சொல்லுகிறார். உங்க குடும்பத்துக்கு சொல்லும்போது உங்க உறவினர்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தை செய்கிறாருங்க. அந்த பெரிய காரியம் எப்படி நடக்கும்? அதை ஆண்டவர் அற்புதமாய் செய்கிறார். சொல்லுங்க, என்ன காரியங்க? எப்படி செய்கிறாரு? அற்புதமாய். அந்த அற்புதம்னா உங்க வாழ்க்கையில என்ன இருக்குதோ அதை கொண்டு அவர் செய்கிறது அற்புதம். அல்லேலூயா. 2வது காரியம், ஆண்டவர் அதிசயமாய் செய்கிறார். திரும்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி செய்கிறார்? தம்பி சொல்லுங்க, எப்படி செய்கிறார்? அவங்க நான் எழுதாமலே பாஸ் ஆயிட்டேன்னா அது அதிசயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, இல்லாத ஒரு காரியத்துல ஆண்டவர் ஏதாவது செஞ்சா அதுதான் அதிசயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பாதை இல்லை, கட்டுமரம் ஒண்ணு இல்லை, போறதுக்கு வழியே இல்லை. ஆனா இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை ஏற்படுத்தினார். அதுதாங்க அதிசயம். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல 2 காரியம். அப்போ உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை. அவங்களுக்காவது நிலம் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், உனக்கு தான் அந்த அதிசயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு தெரியும், எங்க சபை
ஒருத்தவங்க இந்த சமத்துவபுரத்தில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் வாடகை அந்த காணாமல் செய்யணும். அப்போ அந்த ஆலயத்தில் ஜபம் நடக்கும்போது கரெக்டாக வந்துடுவாங்க. முட்டி போட்டு தினம் அழுது ஜோம் பண்ணுவாங்க. ஒரு நாள் அவங்க இடத்துல விசாரித்த போது சொன்னாங்கப்பா, சமத்துவபுர வீட்டிலே வாடகைக்கு இருக்கிறோம், என்னை வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வெளில போக சொல்லிட்டாரு, எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் இந்த ஜப நாட்கள் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. அவன் கரெக்ட் டைம் வருவாங்க, முழங்கால் போட்டு நல்லா அழுது ஜோம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் நீங்க வரணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? பாஸ்டர் எனக்கு அரசாங்கத்துல இருந்து 3 சென்ட் இடம் இலவசமா கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, எதுவுமே இல்லை, இல்லாத உனக்கு தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேசிட்டு. அல்லேலூயா. என் வாழ்க்கை அது இல்லை இது இல்லை, 1000 ரூபாய் பணம் வரல, பென்ஷன் வரல, ஏதோ ஒண்ணு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அந்த மாதிரி இல்லைன்றது காரணம் காட்டல. சில பேர் சொல்லுவாங்க, அது கிடைச்சாதான் வருவேன், அது நடந்தாதான் வருவேன். இல்லாத நேரத்தில் நீ ஆண்டவரை தேடி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அவங்க அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபித்ததுனால இலவசமா 3 சென்ட். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அவங்க இன்னும் நம்பிக்கை வந்தது, இன்னும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இப்ப அடுத்த ஆண்டு அவங்க போட்டிருக்குது, கவர்மெண்ட் அதே இடத்துல இலவசமா வீடும் கட்டி தர போறாங்க. நம்மளுக்கு நல்ல 2 நாளுகளை கட்டி நம்மளதான் என் கூட வந்தது. அல்லேலூயா. நம்மனா கை தட்டுங்க, நம்மளே என் கூட வாங்க, அந்த அம்மாவை கொண்டு போய் காமிச்சிடுறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஏதோ ஆமா வந்து குருடா விட்டுட்டு இருக்காரு நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் இப்ப ஏன் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாகி விட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்க, சில நேரத்துல நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, சில நேரத்துல நம்ம ஜெபம் கேட்கப்படல. ஏன் ஜெபம் கேட்கப்படல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி போன மாசம் ஜெபம் பண்ணணும், தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ண, தண்ணி கூட குடிக்காம ஜெபம் பண்ண, ஆனா சில நேரத்துல என் ஜெபம் கேட்கப்படவில்லை. பக்கத்துல தட்டி கேளுங்க, ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? அல்லேலூயா. ஆமென். இப்ப ஆண்டவர் மாறுபடுத்துறாரு இந்த சப்ஜெக்ட்ல. ஆனாலும் ஆண்டவர் ஏவுறபடினா நான் சொல்லுகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம தேவைகளுக்காக நம்ம ஜெபிப்பது அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு தேவைன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில சில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நாளைக்கு எக்ஸாம், நாளைக்கு இன்டர்வியூ, நாளைக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்குது, இன்னைக்கு ஜெபம் பண்றது, இன்னைக்கு போய் செல்ஃபில் எங்க பைபிள் இருக்கு தேடி பார்க்கிறது. அப்ப அந்த அனுபவத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை, அவர் எனக்கு தேவைன்னு சொல்லி அவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா உங்க தேவைகளுக்கு மத்தியில அவரே இறங்கி வருவதற்கு உண்மையில தேவனாய் இருக்கிறார். புரிஞ்சவங்க நல்ல வேண்டிய காரணங்கள். அப்ப நம்ம தேவைகளுக்காக சில நேரத்தில் ஆண்டவரே, ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டாங்க, எங்க பெரியப்பாக்காக நான் ஜோம் பண்ணேன், சரி அழுது ஜோம் பண்ணேன், ஓகே உபாசனத்து ஜோம் பண்ணேன், அவரு ஐசியூல சீரியஸா இருந்தாரு, ஆனா அவர் இறந்துட்டாரு, ஏன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல? நல்ல கேள்விதான். ஜோம் பண்ணாங்க, அழுது ஜோம் பண்ணாங்க, உபாசனம் ஜோம் பண்ணாங்க, ஆனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. அப்ப விசாரிக்கும் போது நான் சொன்னேன், அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சில காரியத்தை ஏவினபடிதான் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சிஸ்டர் அவருக்கு நல்லா இருக்கும்போது ஜோம் பண்ணீங்களா, இல்ல சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜோம் பண்ணீங்களா? இல்ல சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். அவர் நல்லா இருக்கும்போது ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணி இருக்கீங்களா, ஆலயத்துக்கு வரணும்னு ஜோம் பண்ணி இருக்கீங்களா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில நேரத்தில் நம்ம தேவைக்காக ஏறெடுக்கிற ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை. இது மற்றவங்க எப்படியோ சத்தியத்தை அறிந்து ஆலயத்துக்கு வந்து பந்தியில பங்கெடுத்து நம்ம ஆண்டவருக்குள்ளாக உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வெறும் தேவை நேரத்துல மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடணும்னா அந்த ஜபங்களுக்கு சில நேரம் பதில் தள்ளி போகிறது, தாமதமாகிறது. ஆனா அவர் எனக்கு தேவைன்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க தேவைகளுக்கு மத்தியில கர்த்தர் பதில் தர அவர் உண்மை உள்ளவர். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி 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 சொல்லுங்க. அவன் அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபிக்கும் பொழுது நீங்க ஜெபிக்க ஜெபிக்க துதிக்க துதிக்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் யாரோட வாழ்க்கையில, யாருடைய வீட்டுல அந்த ஒரு மகிழ்ச்சி, யாரோட வாழ்க்கையில அந்த ஒரு சந்தோஷம் இருக்குன்னா பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவனுடைய பிரசன்னத்தை இறக்குகிறவர்கள். அல்லேலூயா. பிரச்சனையை பேசுறவங்க அல்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவனுடைய பிரசன்னத்தை யார் இறக்க தெரிந்திருக்கிறார்களோ, யார் இறக்க பழகி இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறார், அவரை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில நேரத்தில் பிரச்சனைகள் முடியாது,
பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். மனுஷன் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்து கொண்டுதான் இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, நேற்று தலைவலி அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தா கால் வலி, அடுத்த நாள் கை வலி, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப என்ன, நம்ம ஜெபிக்க அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிற இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இருக்குதா செய்யும். அப்ப நம்ம ஜெபிக்கும்போது என்ன நடக்குது, அந்த பிரச்சனைல இருந்து ஒரு விடுதலை. அப்ப மனுஷனோட வாழ்க்கை இந்த பிரச்சனை மாறிக்கொண்டே இருக்கும். பக்கத்துல பசங்க எப்படி இருக்குங்க, பிரச்சனை எப்படி இருக்கும், மாறிக்கொண்டு. அப்ப நீங்க ஜெபிக்கிறதுனால, அவரை நோக்கி கூப்பிடுகிறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அநேக நேரம் நம்ம பிரச்சனையை பெருசா பேசுறோம், நம்முடைய தேவைகளை பெருசா பேசுறோம். ஆனா பிரச்சனையின் மத்தியில தேவனுடைய பிரசன்னம் இறங்கிடுச்சுன்னா, அங்க நீங்க ஆராதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்கன்னா, உங்க பிரச்சனையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென் சொல்றது மாத்திரம் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அப்ப அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது இந்த ஆண்டுகளிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன காரியங்க? அப்ப முதல் காரியம் சொன்ன எப்படி செய்வாரு? அற்புதம். கைகளுக்கு சொல்லுங்க, அற்புதம். ஆமா, சொன்ன கைகளுக்கெல்லாம் அற்புதம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமா, இரண்டாவது அதிசயம். கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமா, அப்ப யார் போய் கேட்டாலும் உங்க வாழ்க்கை அற்புதம், அதிசயம் நீங்க சொல்லும்போது தெளிவா சொல்லணும். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சாருன்னா அற்புதம். எதுவுமே இல்லைங்க, அப்பயும் செய்வார், அதுதான் அதிசயம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவன் சங்கீதக்காரர் சொல்றார், சங்கீதம் 91வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 91:15 தெலுங்கு வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். முதல் காரியம் சொல்றேன், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவன் அங்க சொல்லப்படுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்ப முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து. இரண்டாவது, ஆபத்துல அவர் உங்க கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆபத்துல யார் இருக்கிறாங்க? யார் இருக்கிறார்? ஆமா, ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் வேணா கணவன் வரலாம், மனைவி வரலாம், மத்த வரலாம். ஆனா உள்ள யார் வரணும்? அந்த ஆபத்து நேரம், அநேக நேரத்தில் நமக்கு ஆபத்து பெருசா தெரியும். ஆனா இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உன் கூட ஆபத்து மாத்திரம் இல்ல, அந்த ஆபத்திலும் நான் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் அப்ப நீங்க கூப்பிடும் பொழுது அவர் வந்துடுறாரு. அப்போ நம்ம உலக பார்வைக்கு, மனுஷிக பார்வைக்கு என் வாழ்க்கையில ஆபத்து இருக்கு, என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு. ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஆபத்து மாத்திரம் இல்ல, அந்த ஆபத்தின் மத்தியிலையும் அவர் உங்க கூட இருக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அங்க சொல்ற ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நல்ல ரெண்டு கரங்களை தட்டுங்க. அவனுடைய நாட்களில ஆபத்தை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பெருசா யோசிக்காதீங்க. உங்க கூட ஆபத்து இருக்கிற மாதிரி அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்க, தப்புவிக்க அவர் உங்க கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிரயாணத்துல இருக்கிறார், உங்க தேவைகளுக்கு மத்தியில இருக்கிறார். ஒருவேளை சில ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறீங்களா, சில மெடிசன் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களா, அந்த ஆபத்தின் மத்தியிலையும் அவர் உங்க கூட இருக்கிறார். ஏன் இருக்கிறார்? என்னை தப்புவிக்க, என்னை விடுவிக்க, என்னை உயர்த்த, என்னை இன்னும் உருவாக்க, இன்னும் தம்முடைய சித்தத்தின்படி வளைந்து கொள்ள என் ஆண்டவர் என்றும் என்றென்றும் அவர் இந்த ஆண்டிலும் அவர் என் கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்ற மாத்திரம் நல்ல ரெண்டு காரணங்களை தட்டி ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய போறோம்? ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை நீங்க எழுப்பி பிரகாசிக்கணும், ஒருவேளை நீங்க மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக சில மேன்மையை, சில கனத்தை அடையணும்னா, திரும்ப ஆண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒரு வழி, அவரை நோக்கி கூப்பிடணும். கை வைத்து சொல்லுங்க, அவரை நோக்கி, அவரை நோக்கி. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதல் காரியம் நம்ம பார்க்க போகிறோம், ஒரு நபர் கூப்பிடும்போது எப்படி, என்ன செய்யறார்? வாசிப்ப மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம், அதுல 46வது வசனம், 47. மார்க் 10:46 வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அப்ப ஒரு நபர், நமக்கு தெரிந்த நபர், பர்திமேயு குருடன். அப்ப பாருங்க, ஒரு புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கண் பார்வை இல்லை, குடும்பத்தால மறக்கடிக்கப்பட்டார், தூக்கி கொண்டு போய் அந்த கிராஸ் ரோட்ஸ்ல உட்கார வச்சுட்டார். ஆனா
அந்த பத்திமேயு குருடன் அங்க சொல்லப்படுகிறது அவன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், அநேக சத்தியங்களை கேட்கிறோம். நான் முதல் வேளையிலே உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள், தனிப்பட்ட அநேக காரியத்தை நம்ம கேட்கிறோம். கேட்ட நாம என்ன செய்யறோம்? பக்கத்துல பார்த்து கேளுங்க. கேட்கிற நாம என்ன செய்யறோம்? வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க, வாங்கினே ரைட் சூப்பர் நல்லா இருக்கு, பைபிள்ல பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருவாங்க, அதோட அடுத்த வருஷம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்க கூடாது. கேட்கிற நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இங்க பத்திமே என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட தொடங்கினான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் அப்ப இன்னைக்கு அநேக காரியத்தை நம்ம கேட்கிறோம், அநேக சத்தியங்களை கேட்கிறோம், அநேக ஆலோசனைகள் வருகிறது, அநேக தேவனுடைய திட்டங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. ஆனா கேட்கிற நாம சும்மா இருந்துடுறோம், கேட்கிற நாம சில நேரத்தில் சோர்ந்து போயிடும், கேட்கிற நாம அதை சில நேரத்தில் விசுவாசிக்கிறது இல்லை. ஆனா இந்த பத்திமேயு பாருங்க, அவனால பார்க்க முடியாது, அவன் காதுகளால் மாத்திரம் தான் கேட்டான். இயேசு கிறிஸ்து இன்னும் வரல. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் வரான்னு கேள்விப்பட்ட உடனே செயல்பட ஆரம்பித்து என்ன செய்ய ஆரம்பிச்சா? வேற ஒண்ணுமே இருந்த இடத்துல இயேசுவே எனக்கு இறங்குங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்த ஒரு நபர் கூப்பிட்டாலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இறங்குவதற்கு அவர் உண்மையில்லை. ஒருவேளை நீங்க சொன்னா, ஐயா என் குடும்பத்துல எங்க கணவர் இருக்கார், பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லது ஐயாமார்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரு நபர் கூப்பிடுகிறதுனால நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அற்புதத்தை அதிசயத்தை செய்ய அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறார். நம்பினீங்கன்னா நல்லா ரெண்டு கரங்களை. அப்ப இந்த பத்திமை என்ன செய்யறார்? இயேசு கிறிஸ்து வரார், திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கேயே நின்று கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் அப்ப கேள்விப்பட்ட அந்த நபர் கண் பார்வை இல்லை, ஆனா காதுல தான் கேள்விப்பட்டான். அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள ஒரு தாகம், அவனுக்குள்ள ஒரு வெறி. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, நாட்டின் துவக்கத்திலே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, அப்படிப்பட்டதான ஒரு வெறி நமக்குள்ள இருந்துருச்சுன்னா நான் சொல்லுகிறேன், இந்த இடம் முழுவதையும் கர்த்தர் நிரப்புவதற்கு உண்மையில தேவனாய், இந்த கிராமங்களில் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு கர்த்தர் உண்மையில வராது. ஹல்லேலூயா. அவன் அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கிறார், அந்த அளவுக்கு பல பேச்சுகளை வாங்கி இருக்கிறார், அந்த அளவுக்கு பத்திமேயு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில போய் தற்கொலை செய்து கொள்ளல, தவறான முடிவுக்கு நேராய் போகல. எத்தனையோ பேரோட வாழ்க்கை கடந்த ஆண்டு இந்த ஆலயத்துல சில நபரோட வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் கிருபையாய் இந்த புதிய ஆண்டை பார்த்து உதவி செய்தார். சில நெருக்கடிகள், சில போராட்டங்கள், சில வலிகள், சில வேதனைகள் இருக்கும்போது ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். கடந்த ஆண்டுகளிலேயே எத்தனையோ நம்மளுடைய சில வாழ்க்கை, சில சூழ்நிலைகள், அல்லது ஏதோ ஒரு விதமான பின்மாற்றம், ஏதோ ஒரு விதமான ஒரு நெருங்குசாரம், ஏதோ ஒரு விதமான அலட்சியம் நம்ம வாழ்க்கையில போன ஆண்டிலேயே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் முடித்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட உனக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம், நீங்க செய்த ஜெபத்தை அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவனாக அந்த ஜெபங்கள், செய்த ஜெபங்கள் அல்லது சில வேண்டுதல்கள் இன்றைக்கு நின்றபடினால இந்த ஆண்டை ஆண்டவர் கிருபையாய், ஈவாய், தயவாய் ஆண்டவர் காட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பத்திமே என்ற ஒரு நபர் கேள்விப்பட்டவனே செயல்பட ஆரம்பிச்சார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த ஆண்டுகள் எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது, வரும்னு சொல்லல, வந்துருச்சு. பக்கத்துல தண்ணி சொல்லுங்க, வந்துருச்சு. அவன் வார்த்தை எப்ப ரிவீல் ஆயிடுச்சோ, வந்துருச்சோ, அப்போதே உங்க ஆசீர்வாதமும் வந்துருச்சு. ஒரு டிசம்பர்ல நடக்குமா, ஒரு ஜனவரியில நடக்குமா? இல்ல, எப்ப அந்த வார்த்தை உங்களை தேடி வந்துருச்சோ அப்பவே முடிஞ்சிருச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் பாடம் நடத்துவாங்க, நடத்த மாட்டாங்க, நடத்துவாங்க. கிளாஸ் ஒர்க் எழுதாத எழுதி 12th எல்லாம் முடிச்சு காலேஜுக்குள்ள போனோம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் டே ஜஸ்ட் அந்த சிலபஸ் தான் கொடுப்பாங்க. என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி என்னதான் கொடுப்பாங்க. காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் நாள் சிலபஸை கொடுத்துட்டாங்கன்னா அதோட கதை முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் படிக்கிறது, லைப்ரரி போறது, ரெஃபரன்ஸ் புக் எடுக்கிறது, அதெல்லாம் யாருடைய வேலை? நம்ம வேலை தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 1ஆம் தேதி அல்லது ஆண்டவருக்கு எப்ப சபைக்கு பாஸ்வேர்டு இங்க பேனர்ல ஏறினது இல்ல, பாஸ்வேர்டு கையில வந்தப்பவே உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வதற்கு, எழுப்புவதற்கு, கட்டுவதற்கு அவர் உண்மையில தேவையான. ஹல்லேலூயா. ஆமென். எழும்பி
பிரகாசி தெரியல அந்த வார்த்தையை நினைவு கூட்டுகிறார். அப்ப எழும்பு, அது ஒரு எழுப்புதலின் வார்த்தை. ஒரு அழகிய சொல்லுங்களேன். எழுப்புதல் என்பது தானாய் எழும்புதல்ல, ஒருவனை தேவனை எழுப்புவது. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, ஆபிரகாம் வித்தியாசமான வாழ்க்கை. ஆனா அந்த ஆபிரகாமை ஆண்டவர் தட்டி எழுப்பினார். ஒரு அழகிய சொல்லுங்களேன். அவன் ஆபிரகாம் என்ன சொல்றார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. நீ கானானுக்கு போ, அங்க போய் இங்க போன்னு சொல்லல. நான் உனக்கு காண்பிக்கிற காரியத்தை, நான் உனக்கு செய்ய சொல்ற காரியத்தை நீ செய்ய ஆயத்தனா. உன் வாழ்க்கையில கர்த்தர் எழுப்புதலை தருவதற்கு அவர் உண்மையில தேவனாய். அல்லேலூயா. ஆமென். அநேக நேரத்துல ஏன் நமக்கு அந்த புது வருஷம் மண்டல ஆவிக்குரியவங்களுக்கு இந்த ஆண்டு என்ன நடக்கும்? பக்கத்துல தட்டி, இந்த ஆண்டு என்ன நடக்கும்? ஜனவரி என்ன நடக்கும்? எங்க பூகம்பம் வரும்? எங்க நிலநடுக்கம் வரும்? நம்மளுடைய அந்த ஆர்வம் எண்ணம், இந்த ஆண்டு என்ன நடக்கும் சொன்னா மாத்திரம் நீங்க தடுத்துட போறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அநேக நேரத்தில் நம்ம ஆர்வம் இந்த ஆண்டு என்ன நடக்கும். நீங்க அநேக நேரத்தில் ஆண்டவர் சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை? சொன்னா நீங்களும் நானும் செய்யறது இல்லை. யோனாவுக்கு ஆண்டு சொல்ல, நீ நினிவேவுக்கு போ சொல்லிட்டாரு. திட்டம் வெளிப்பட்டுருச்சு. ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர, ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் ஆயத்தம். பட் he is not ready, he is not prepared, he had a different plan. அப்ப சில நேரத்துல ஆண்டவர் சொல்றாருங்க, சில நேரத்துல ஆண்டவர் சொல்றது இல்ல. ஏன் சொல்றது இல்ல? அவர் உங்களுக்கு முழுவதும் சொல்லிவிட்டால் அதை நீங்க செய்வதற்கு ஆயத்தம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சபையை பார்த்து சொல்ற, நீ எழுப்பு. ஒரு அழகிய சொல்றேன். அவன் எப்படி எழுப்ப போறான்? அடிப்படையான கருத்தை பேசுறார். போன ஆண்டு ஜெபித்தாய், போன ஆண்டு உபவாசித்தாய், போன ஆண்டு கண்ணீர் விட்டாய், போன ஆண்டு இந்த தாலுக்கா, இந்த பகுதி கிராமங்களுக்காய் ஜெபித்தாய். போதாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, போதாது. அல்லேலூயா. நாம நினைப்போம் மற்றவர்கள் அதிகமாக ஜெபிச்சிட்டோம், வித்தியாசமான விதங்களில் நம்ம ஜெபிச்சிட்டோம். இல்ல, நீங்க ஆண்டவர் நினைக்கிறார், இந்த இடம் நிரம்பணும்னா அந்த ஜெபம் பத்தல. நீ இன்னும் ஜெபிக்கும் போது, இன்னும் அர்ப்பணிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், இந்த பகுதியை, இந்த எல்லையை, இந்த வார்டு, இங்க இருக்கக்கூடிய எல்லா முக்கிய தலைகள் எல்லாவற்றையும் உங்க கரங்களில், உங்க ஆலயத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு கர்த்தர் உண்மையில தேவன் நம்புறவங்க மாத்திரம் அல்ல. 2 கரங்களை தட்டி இங்க தட்டுடைய ஆலயத்தை சுற்றியுள்ள கிராமங்களை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களை நினைவுபடுத்துகிறார். அநேக சில கோட்டைகளை, சில அந்தகார வல்லமைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவளை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 கர்த்தர் சபைக்கு நேராக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அந்த ஒரு நபர் பர்திமேயு, அந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்து வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே செயல்பட ஆரம்பிச்சிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செயல்பட. வெறும் பாட்டு பாட மாத்திரம் அல்ல, செயல்பட. ஒரு அழகிய சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ள பாடணும், ஆலயத்துக்குள்ள ஆராதிக்கணும், ஆலயத்துக்குள்ள பல காரியங்களை கற்றுக்கொள்ளணும். கேட்டுட்டு பைபிள் எடுத்துட்டு வெளியில போனீங்கன்னா, நீங்க பஸ் ஏறும் பொழுதே, ஷேர் ஆட்டோல உட்காரும் பொழுதே, உங்க பக்கத்துல ஒரு அந்நிய நபர் நிற்கும் பொழுதே நீங்க செயல்பட ஆரம்பித்தீங்கன்னா, இந்த இடத்துல 100 பேருனா அடுத்த வாரம் 100 பேர் செயல்பட்டீங்கன்னா இதே ஆலயத்துக்குள்ள 200 பேர். அல்லேலூயா. ஆண்டு மாறுபடுத்துகிறாங்க. நிற்கும் போது சொல்றாரு, நீங்க ஒருவேளை இந்த அடுத்த சர்வீஸ் அல்லது இந்த மாதத்துக்குள்ள நீ இருக்கக்கூடிய ஒரு நபர், கை வைத்து சொல்லுங்க, ஒரு நபர் இன்னும் ஒரு ஆத்மாவுக்கு, புதிய நபருக்கு உத்தரவாதம். அல்லேலூயா. அவன் இங்க நீங்க என்ன நபர் இருக்கிறீங்களோ அடுத்த சர்வீஸ்ல கர்த்தர் அப்படியே அதை வெட்டி பார்க்குவதற்கு அவர் உண்மையில தேவனாக. அதை செஞ்சிட்டீங்கன்னா நான் சொல்லுகிறேன், அந்த நபர் எழுப்பிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த நபருக்குள்ள கர்த்தர் ஒரு எழுப்புதலை வச்சுட்டாருன்னு அர்த்தம். ஒரு அழகிய சொல்லுங்களேன். அவன் அப்புறம் பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பைபிளை க்ளோஸ் பண்ணி அப்படியே போனோம், திருப்பி அடுத்த வாரம் வந்தோம். இல்ல, that is not revival, that is not God's plan. அப்ப கேட்கிற நான் என்ன செய்ய போகிறேன்? 2025 எத்தனையோ வார்த்தைகளை கேட்டனா, எத்தனையோ வெளிப்பாடுகளை கேட்டனா, எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை கேட்டனா, எத்தனையோ ஆலோசனைகளை கேட்டனா. இதே பலிபீடத்திலிருந்து ஊழியக்காரர் தன்னை பாரத் இந்த பகுதியில் ஆண்டு கொடுத்த தரிசனத்தை பேசின பொழுது கேட்டனா, என்ன செய்தேன், என்ன செஞ்சீங்க? நம் பரலோகத்துக்கு போங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு கேள்வி நம்மை தேடி வரும், எனக்காக நீ என்ன செய்தாய்? எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கின, எத்தனை பிளாட் வாங்கின, எத்தனை அடுக்கு வீடு கட்டின, அதெல்லாம் கேட்க மாட்டார். ஒரே கேள்வி, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நீ இந்த காரியத்தை செய்த. அவர் சொல்ல மாட்டார், அப்படியே படம் கொண்டே காமிச்சு. அப்ப அவர் கேட்கிற கேள்வி, 70 வருஷம் வாழ்ந்த, 80 வருஷம் வாழ்ந்த, இந்த 2026 உனக்கு நான் தந்த, எனக்காக நீ என்ன செய்தாய்? இதோட சத்தம் தொழி. அங்க போய் இந்த கேள்வியை கேட்டாருன்னா உங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. இங்க
ஒருவேளை அந்த கேள்வி வந்துருச்சுன்னா இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். உடனே சொல்லுங்க, ஆண்டுக்காக எதை வேணாலும் செய்யலாம். அப்ப ஆண்டு பாரப்படுத்துகிற இந்த ஜனவரி மாதம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நபர் ஒரு ஆத்துமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நபர். அல்லேலூயா, ஆமென். நல்ல நாள் பார்க்கலாம் பாஸ்டர், ஒரு சாட்டர்டே பார்த்து சொல்லலாமா? இல்ல, இன்னைக்கே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ பஸ்ல வந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீ பஸ்ல உட்கார உங்க பக்கத்துல சீட்ல இருக்கிற அந்த நபர் ஆண்டவர் காண்பிக்கிற ஆத்துமா. உங்க பக்கத்து வீட்டு நபர் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆத்துமா. உங்களுக்கு கீரை வைக்கிற அல்லது நீங்க மளிகை கடைக்கு போற அந்த அண்ணன் அந்த அக்கா உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஆத்துமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப பத்திமை அவன் கேள்விப்பட்டு உடனே செயல்பட ஆரம்பித்தான். அந்த நபரை தான் இன்னைக்கு ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அந்த நபருக்குள்ளதான் எழுப்புதல் இருக்கிறது. அந்த நபரால் தான் எழுப்பி பிரகாசிக்க முடியும். யாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு எந்த நபர், எந்த சபை, எந்த பகுதி, எந்த தாலுகா, எந்த கிராமம் உடனே செயல்பட ஆரம்பிக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய அறுவடை, பெரிய ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க. சில பட்டணங்களை ஊழியம் செய்வது சில சவால்னா, அதுபோல நம்ம கிராம பகுதிகள் டவுன்ல ஊழியம் செய்வது சில சவால். இப்ப இனி வரக்கூடிய நாட்களில் சபை புரிந்து கொள்ளணும், சபை நெருக்கத்தின் மத்தியிலே தான் போகும், உபத்திரவத்தின் மத்தியிலே தான் போகும். சட்டங்கள் மற்ற சூழ்நிலை எல்லாம் எதிராக தான் வரும். பட் அதை நம்ம காரணம் சொல்ல முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் போடுறதுக்கான சட்டங்கள் வரலாம், தடைகள் வரலாம். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நபர்கிட்ட இயேசு நல்லவன் சொல்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விசுவாசியும் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஊழியம் தனிநபர் சுவிசேஷம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தனிநபர் சுவிசேஷம். ஸ்கூல் படிக்கிற உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம், காலேஜ் படிக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம். ஆமா, நீங்க ஒரு காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ள ஆமென் ஒரு சின்ன பிரேயர் ஃபெலோஷிப் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா மார்கள் உங்க வீட்டுல ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை எழுப்பி அவர் பயன்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா கேள்விப்பட்டோம், அதோட விட்டுட்டோம். ஆனா பத்திமை கேள்விப்பட்டா விடல. அப்பையில இருந்து இயேசு கிறிஸ்துக்கு வரலங்க. அவர் அந்த இடத்துக்கு என்ன பண்ணல? பக்கத்துல சொல்லுங்க, இயேசு பையனும் வரல. இயேசு பையனும் கேள்விப்பட்டான், வராருன்னு தான் கேள்விப்பட்டான். ஆனா அவன் அதுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சான். அந்த செயல்படுகிற அனுபவம் தான் எழுப்புகிறது. அந்த செயல்படுகிற அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒரு டெடிகேஷன் தான் எழுப்பு. ஏன் அவனுக்குள்ள ஒரு தேவை இருந்துச்சு, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும். பார்க்கல, கேட்டிருக்கிறான். அந்த கேட்ட காரியத்தை நம்பினான். நீங்களும் நானும் சில காரியத்தை பார்க்கல, ஆனா கேட்ட இந்த சத்தியத்தை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க நல்ல ரெண்டு கரங்களை தட்டி இயேசு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அப்ப இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிடுறது ஜெபம். பணம் காசு செலவு பண்ணி செய்யறது அல்ல ஜெபம். யாருனாலும் செய்யலாம். அப்ப பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு பாருங்க, சில மத ஸ்தலங்களுக்கு செலவு பண்ணிட்டு போறாங்க, நடந்தே போறாங்க. ஒரு முறை திருச்சி பஸ்ல ஏறி உட்காந்துருக்கும் போது என் பக்கத்துல ஒரு நபர் அவர் பாதத்தை பார்த்துட்டு இருந்தார். பார்த்தா அந்த பாதத்துக்கு தோலே இல்லை, ரத்தமா இருக்கு. என்னன்னா, நான் நடப்பயணமா அந்த இடத்துக்கு நான் வந்தேன். அப்ப பாருங்க, தன்னை வருத்தி கொள்ள ரத்தம் சிந்த எத்தனையோ நபர்கள் ஆயத்தம் இங்கிருந்து எங்கெங்கயோ போறாங்க, என்னென்னமோ சில காரியத்தெல்லாம் செய்யறாங்க. நம்ம அதிகாலையில எழுச்சி ஜெபிக்க கஷ்டப்படுறோம், ஆனா அதிகாலையில எழுச்சி பச்சை தண்ணியில ஊற்றி குளிக்கிறாங்க, மற்ற காரியத்தை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறி, ஒரு தாகம். இன்னைக்கு ஏன் நமக்கு கேட்ட சத்தியத்தை உலக பழமொழி சொல்லி யாம் பெற்ற இன்பம் பெருகையும் மையம். ஏன் நான் கேட்ட அந்த காரியத்தை என்னால சொல்ல முடியல. நீங்க ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்துறார், பாரப்படுத்துகிறார். அப்ப கேட்ட நாம இன்னைக்கு பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்க செயல்பட்டீங்கன்னா நான் சொல்ல வர ஞாயிற்றுக்கிழமை நாளை தினமே இந்த இடத்துல கூட ஒரு 10 ஆத்மாவை கர்த்தர் போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். அப்ப அங்க சொல்லப்படுகிறது, எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னா இப்ப என்ன நடக்குது? 48வது வசனத்தை வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல புரிந்துகள் ஒருத்தவங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சுன்னா, அம்மா
ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம் வந்துருச்சுன்னா, ஒருத்தவங்களுக்குள்ள அந்த வார்த்தை வசனம் இந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா, உங்களை எதிர்ப்பாங்க, உங்களை திட்டுவாங்க, உங்களை எதிராக பேசுவாங்க, கேலி பண்ணுவாங்க, சர்ச்சுன்னு போறாங்க, அல்லேலூயா கூட்டோட சொல்றாங்க, அது மற்றவங்க ஏதோ உங்க மனசை உடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க, பேசுவாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி எல்லாம் செய்வாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, யாரிடத்துல எழுப்புதல் இருக்கிறதோ அவர்களை நோக்கி எதிர்ப்புகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பத்திமைக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சு, கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஆனா அதே நேரத்தில் சுத்தி இருந்தவங்க they are not ready to accept. அப்போ உங்களுக்குள்ள எழுப்புதல் வரும்போது உங்க வீடு உங்களை ஏற்றுக்கொள்ளாது, உங்க தெரு உங்களை ஏற்றுக்கொள்ளாது, நீங்க ஜெபிக்கிறது மற்றவங்க கஷ்டமா இருக்கும், மற்ற காரியங்கள் விரோதமா இருக்கும், உங்களை ஒரு காய்மகாரமா தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்ப்புகள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர உண்மையுள்ள தேவனாய். அப்ப பத்திமை கேள்விப்பட்டுட்டு அமைதியா இல்ல, முன்னிலும் அதிகமாய், உடனே சொல்லுங்க, முன்னிலும் அதிகமாய், இதுதான் எழுப்புதல். உடனே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க அவரை நோக்கி கூப்பிட 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 நல்ல புரிந்து கொள்ளுங்க, இந்த கடைசி நாட்களுக்கு தேவையான அந்த எழுப்புதலை, அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த அனாயிண்டிங்க அல்லது அந்த ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு உண்மையில தேவனாய். அல்லேலூயா. ஒரு கம்பெனில எல்லாருக்கும் சில நேரத்துல போனஸ் கொடுக்க மாட்டாங்க. யார் நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர், யார் நல்ல உண்மையா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்க. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. அதே போல யார் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரங்கள் கிரியை செய்ய. அல்லேலூயா. ஆமென். அது பரலோகம் கொடுக்கிற ஒரு போனஸ். நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு பாருங்க, நீ பேசுற வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் மாற்றும். நீ சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்க, நீங்க நிக்கிற இடத்துல சுற்றி 1 கிலோமீட்டர் பிசாசு எல்லாம் அலற ஆரம்பிச்சு. சொல்லுங்க. நீங்க அநேக நேரம் நான் கேள்விப்பட்டு வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை எல்லாம் வாங்கி எனக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால, செயல்படாததுனால நீங்க வார்த்தைகள் செயல்படல. நீங்க ஆளு பாரப்படுத்துகிற ஒரு காரியம், கருணை கேட்டா திட்டுறாங்க, முன்னிலும் அதிகமாய். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, முன்னிலும் அதிகமாய். அப்ப உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? முன்னிலும் அதிகமாய். உங்க ஊழியம் எப்படி இருக்கணும்? முன்னிலும் அதிகமாய். அல்லேலூயா. அப்படி நீங்க செய்து பாருங்க, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அநேகர் திட்டினார்கள், அதட்டினார்கள், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படி கூப்பிட கூப்பிட என்ன நடந்தது? 49வது வசனத்தை வாசிங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நல்ல கவனிங்க, இந்த பத்திமையை கூட்ட கீழே உட்கார்ந்து தாவீதின் குமாரனே இறங்குனோடனே அந்த வழியா போன இயேசு கிறிஸ்து அங்க சொல்லப்படுகிறது, அவர் நின்றார். நல்ல 2 கரங்களை தட்டுங்க. நீ ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவனை அசைக்கும். போன இயேசு கிறிஸ்து எத்தனையோ கூட்டங்கள் இருந்தாங்க, எத்தனை பேர் அவர் பின்னாடி வராங்க, எத்தனை சீஷர்கள் பின்தொடர்றாங்க. இந்த ஒரு பத்திமை குருடன் கூப்பிட்டதுனால போய் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து போன இடத்துல அவனுக்காக நின்றார். நான் சொல்ல, நீ ஜெபிக்கும் பொழுது உன் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவாரு, உன்னுடைய தோட்டத்துக்குள்ள வருவாரு, உன்னுடைய மொட்டை மாடிக்கு வருவாரு. நீ எங்க கூப்பிட்டாலும் அவர் இறங்குவதற்கு கர்த்தர் உண்மை இல்லவர். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 காரியங்களை. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கூப்பிட 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 நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து வந்தாரா வரலையா, பக்கத்துல இருக்காரா தூரமா இருக்காரா எதுவுமே தெரியல. அவன் கூப்பிடும் போது உதவ விழுந்துச்சு, கூப்பிடும் போது திட்டுறாங்க, கூப்பிடும் போது அதட்டுறாங்க, எதை பத்தியும் கவலை இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை பத்தியும் கவலை இல்லை. அல்லேலூயா. சத்தமா போடணும், மற்ற காரியங்கள் நடக்கட்டும். நான் சொல்றேன், நீங்க கூப்பிடுறதுல உறுதியா இருங்க. அல்லேலூயா. பைபிளை தூக்குனீங்களா கீழே வைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 2 வாரம் போட்டு 1 மாசம் கழிச்சு அப்புறம் ஆலயத்துக்கு வரலாம், அப்புறம் பார்ப்போம். அப்புறத்துக்கு அங்க வேலையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் முன்னிலும் இன்னும் வேகமா செயல்பட்டதுனால போன இயேசு கிறிஸ்து நடந்து அவன் பக்கத்துல கூட வர எங்கேயோ போனவர் அவன் சத்தத்தை கேட்டு, அந்த சத்தத்தை நான் இப்படி சொல்லுகிறேன், ஜெபம், அவருடைய கண்ணீர், அவருடைய வேண்டுதல், அந்த சத்தத்தை கேட்டு போன இயேசு கிறிஸ்து நின்றார். அந்த வார்த்தை அருமையான வார்த்தை, இயேசு நின்று. அப்ப ஏசப்பாவே நிக்க வைக்க முடியும்னா, ஏசப்பாவே உங்க பக்கம் திருப்ப முடியும்னா அது உங்களுடைய ஜெபத்தினால கண்ணீர்னால மாத்திரம் தான் முடியும். ஆமென் சொல்றவங்க நல்ல 2 காரங்களை.
இவனை போல அற்புதம் நடக்கணும், பேய் ஓடணும், ஏதாவது ஆண்டு பார்க்க மாட்டாரா, தலையில கை வைக்க மாட்டாரா, நம்மளை பத்தி சொல்ல மாட்டாரா? எத்தனையோ திரள் கூட்டங்கள் வந்தாலும் இந்த ஒரே ஒரு நபருடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவை நிற்க பண்ணினது. உங்க குடும்பத்திலிருந்து நீங்க ஏறெடுக்கிற அந்த ஒரு நபருடைய சத்தம் தான் நான் சொல்லுகிறேன் உங்க குடும்பத்தை வாழ வைக்கிறது. போன ஆண்டுல என் வீட்டுல விபத்து இல்ல, என் வீட்டுல மரணம் இல்ல, என் வீட்டுல சில துக்க நிகழ்வுகள் இல்லைன்னா அதனுடைய காரணம் அம்மா, ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சிங்க நீங்க ஜெபித்த அந்த ஒரு ஜெபம் தான் உங்க வீட்டுல போன ஆண்டுகள் எந்த நஷ்டத்தையும் ஆண்டு கொண்டு வரல. ஆமா சொல்றவங்க மாத்திரம் நல்லா இருக்கு. ஆலயத்துக்கு வந்தது, ஊழியத்தை செய்தது, அதுதான் போன ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப பார்க்கிற இயேசு நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து வந்தாங்க. முதல் காரியம் நின்றார். கை வைத்து சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? முதல் காரியம் என்ன செஞ்சாரு? ரெண்டு கை வைத்து சொல்லுங்க, நின்றார். நியூ இயர் சர்வீஸ் மாதிரி இருக்கிறீங்க. அல்லேலூயா. கை கீழ போடுங்க. முதல் காரியம் என்ன பண்ணார்? எதுக்காக நின்றார்? எதுக்காக நின்றார்? கூப்பிட்டாங்க. நல்லா கை தட்டுங்க பாப்பா. அல்லேலூயா. எதுக்காக நின்றாரு? கூப்பிடுறாரு. நீங்க என்ன செய்யணும்? அடுத்தது அந்த இடத்துல பார்க்கிற நின்ற இயேசு கிறிஸ்து அடுத்து சொல்ல அவனை அழைத்து வர சொன்னார். சொல்லுங்க, என்ன சொன்னாருங்க? அப்ப கூப்பிடுற உங்களுக்கு தாங்க அழைப்பு வரும். அல்லேலூயா. அவரை தேடுகிற உங்களுக்கு தான் அழைப்பு வரும். ஒரு அழைப்பு சொல்லுங்க. அல்லேலூயா. யார் ஜெபிக்கிறாங்களோ, யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலையில இருந்து அழைப்பு வரும், கவர்மெண்ட்ல இருந்து அழைப்பு வரும், சலுகைகள் வரும், தேவைகள் சந்திக்கப்படும். உங்களை தேடி சில நபர்கள் ஆண்டு கொண்டு வந்து விடுவார். ஒரு அழைப்பு சொல்லுங்க. அவன் அம்மாவுக்கு சத்தியமே குருடன் ஏசப்பா நிற்பார்ன்றது அவனுக்கு தெரியாது. ஆனா கூப்பிட்டான். ஏன்? அவர் வராருன்னு கேள்விப்பட்டான். இப்ப நம்ம அநேக சத்தியத்தை கேட்கிறோம். கேட்கிற நாம சும்மா இருக்கக்கூடாது, கூப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். கூப்பிடுறதுக்கு பணம் செலவு பண்ண போறீங்களா? ஏதாவது கொடுக்கணுமா? டொனேஷன் எதுவுமே கிடையாது. நீங்க கூப்பிட 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 அவர் உனது அருகே வந்து நிற்பார். ஐயா உங்க அருகாமையிலே வந்து நிற்பார். ஒரு அழையிலே சொல்லுங்களேன். தேவையின் மத்தியில வந்து நிற்பார். ஒரு அழையிலே சொல்லுங்களேன். அவன் அவர் வந்து நிற்பார். இரண்டாவது காரியம், உங்களுக்குரிய அழைப்பு வரும். போன ஆண்டு வராத வேலை, போன ஆண்டு இல்லாத சில சண்டை சச்சரவுகள், பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு முடிவு கொடுக்கிறார். சில போலீஸ் கேஸ் பெண்டிங் இருக்கு, சில சர்டிபிகேட் கிளியர் ஆகல, சில இடத்துக்கு நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரே பஞ்சாயத்து, எத்தனையோ சில காரியம், தண்ணி பிரச்சனை, பைப், ஏதோ ஒன்று உனக்குரிய அழைப்பை இந்த ஆண்டு கர்த்தர் கொடுப்பதற்கு உண்மையில். அல்லேலூயா. சர்ச்சு வெளியே இருக்கு, அதான் அவங்க கொஞ்சம் உள்ள இருக்கிறாங்க, தள்ளி மெயின் ரோடு, தண்ணி வரல, பயங்கர பிரச்சனை, அடிதடி, பக்கத்து இருக்காங்க, இடம் கொடுக்கல, பைப் வரக்கூடாது, வெட்டக்கூடாது, என்னென்னமோ பண்ணி கடைசியில பார்த்தா சோர்ந்து இருந்தாங்க. என்ன வாசனா அப்படி பண்ண, இப்படி பண்ண, எங்கெங்கயோ போனேன், ஆனா தண்ணிக்கு விட மாட்டேன்றாங்க. நான் சொன்னேன், ஜபம் பண்ணியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜபம் பண்ணி. ஜபம் பண்ணவே முடியல பாஸ்டர், ஒரே சோறு. அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. அவனுக்கு தெரிஞ்சது திட்டுறது பேசுறது, அவன் பேசிட்டான். உனக்கு தெரிஞ்சது என்ன? ஜபம். நீ செஞ்சியா? இல்ல பாஸ்டர் ஜெபிக்க முடியல. பாஸ்டர் இன்னைக்கு ஜபம், குடும்பம் உட்கார்ந்து ஜெபம். வித்தின் 48 hours மெயின் ரோட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு மாத்திரம் ஊராட்சியில இருந்து பைப் போட்டு அழகா கொடுத்த ஆண்டு உதவி செஞ்சாங்க. ஏன் சொல்லுகிறேன்? நீங்க கூப்பிட 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 உன்னை தேடி அழைப்பு வருது. வரலையே சொல்லுங்க. நீங்க அலைஞ்ச நாட்கள் எல்லாம் போய் இந்த 2026வது ஆண்டு உன்னை தேடி அழைப்பு வரும். வரலையே சொல்லுங்க. போஸ்ட்மேன் வந்து நிப்பார், கொரியர் பாய் வந்து நிப்பார். எதுக்கு நிப்பாரு? யாருப்பா அவரு? எங்க கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது. வரலையே சொல்லுங்க. இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது. வரலையே சொல்லுங்க. ஆமென். அப்ப நீங்க அலைஞ்சதை தாண்டி பிசாசு நமக்கு வைக்கிற ஒரு பெரிய தந்திரமே உங்க அலைச்சல் விட்டுரும். என்ன பண்ணிடுவான்? இஸ்ரவேல் ஜனங்க 40 நாள்ல போயிருக்காங்க, 40 மாசத்துல போயிருக்கலாம். ஆனா எத்தனை வருஷம் சுத்தினாங்க? 40 வருஷம். ஏன்? they are not ready, they are not prepared. நீங்க ஆண்டு செய்வதற்காக ஒரு செங்கடலை பிளந்தவருக்கு இமைப்பொழுதுல கொண்டு போய் சேர்த்து இருக்க முடியும். ஆனா அநேக நேரத்தில் நம்ம ஆயத்தம் இல்லை. அவன் என்ன நினைக்க, நம்ம திறமையில முடிச்சிடலாம், நம்ம தாளத்துல முடிச்சிடலாம், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், அவர் சொன்னா வந்துருவார், இவர் சொன்னா வந்துருவார். பிரச்சனை வந்தா ஒரு ஆள் வர மாட்டான். அல்லேலூயா. பணம் செலவாகுதுன்னா ஒரு ஆள் வர மாட்டான். அல்லேலூயா. ஆமா. ஆனா நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் நீங்க கூப்பிடுவீங்கன்னு சொல்லி உங்க மேல வைத்த அந்த அன்பின் நிமித்த அழைப்பு நிமித்த ஒருத்தர் எப்பவுமே உங்க கூட இருப்பார். அவர் தான் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. ஆமென். அப்ப முதல் காரியம், அவன் ஜெபித்தான், கூப்பிட்டான். அவன்
கூப்பிடுதலுக்கு இயேசு கிறிஸ்து நின்றார். கை வைத்து சொல்லுங்க, இயேசப்பா நின்றார். இந்த ஆண்டு உங்க ஜெபம் இயேசு கிறிஸ்து உங்க பக்கம் திரும்பணும். அந்த கவனம் உங்க பக்கம் வரணும். அவரோட பார்வை உங்க பக்கம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவர் நின்றுட்டு சும்மா இருக்க மாட்டாரு, உங்களை அழைப்பார். எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டியோ, எந்த இடத்துல மறக்கப்பட்டியோ, எந்த இடத்துல உன்னை தூக்கி எறிஞ்சாங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த ஆண்டுல கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒரு அழைப்பை அமெரிக்க பக்கம் அந்த 4 ways போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கம்பெனில தம்பி வேலை செஞ்சார், சர்ச் தம்பி. அப்ப சில சூழ்நிலை அந்த சூப்பர்வைசர் வேலை விட்டு அனுப்பி, ஒரே சோகம், என்னடா துக்கமா இருக்க, வேலை விட்டு அனுப்பிட்டாங்க. நல்லா தானே செஞ்சேன், ஓட்டி ஓவர் டைம்லாம் பார்த்து செஞ்சேன், பிரேயர் கூட வராம போய் வேலைலாம் செஞ்சேன். நீங்க கூட ஃபோன் அடிப்பீங்க, ஃபோன் எடுக்காம கம்பெனில என்ன பண்ண வேலை செஞ்சேன், இப்ப வேலை விட்டு அனுப்பிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சவரை போடணும்னு சொல்லி என்ன வேலை விட்டு அனுப்பிட்டாங்க. நான் சொன்னேன், நீ ஜோம் பண்ணு. ஒரு அல்லேலூயா. ஒண்ணு ஆண்டவர் அதே இடத்துல உன்னை கொண்டு போவார். உன்னை கொண்டு போகும்போது யார் அங்க விளையாடினாங்களோ நகர்த்திடுவார், இல்லைன்னா அதை விட சூப்பரான வேலையை கொடுப்பார். நீங்க நம்ப மாட்டீங்க, வித்தின் 1 week இவன் உள்ள போனா இவனை வேலை விட்டு எடுத்த சூப்பர்வைசரை மாத்தி விட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன், நீங்க முன்னில அதிகமாய் கூப்பிட கூப்பிட ஆண்டவர் நிற்பார், உங்களை தேடி அழைப்பு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை தேடி என்ன வருங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். நீங்க செய்ய வேண்டியது அதுதான். நீங்க நம்ம கஷ்டமானதெல்லாம் செஞ்சிடும், அதை செலவு பண்ணி அங்க போன இங்க வரணும், என்னென்னமோ பண்ணி எல்லாம் செஞ்சிடும். இருக்கிற இடத்துல அமைதியா ஜெபம் பண்ணு. ஒரு அம்மா வரல, ஏமா நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டேன் பாஸ்டர், ஏமா அடுத்த பில்டிங் சர்ச் இங்க வராம எங்க போயிட்டு இருக்கேன், எப்படி போன, நடந்தே போனேன். சரி, அது ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன், தேட வேண்டிய இடத்துல தேட வேண்டிய விதத்துல தேடு. ஒரு அல்லேலூயா. அவன் அந்த வார்த்தை சொல்லி, இயேசு கிறிஸ்து நின்றார். எதுக்கு நின்றார்? அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. வந்தவன் என்ன செய்யறான்? 50வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்களேன். உடனே அவன் தன் மேல் இருந்த அந்த வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, கூப்பிடுறான், கத்துறான், இயேசு கிறிஸ்து நின்னுட்டாரு. நின்ன இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து விட்டார். அழைத்த உடனே அவன் என்ன செய்யறான்? ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. அங்கே சொல்லப்படுகிறது உடனே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உடனே. இந்த பக்கம் தட்டி சொல்லுங்க, உடனே. அல்லேலூயா. அவன் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். அது என்னங்க அந்த மேல் வஸ்திரம்? அப்ப அந்த நாட்களில் இப்படிப்பட்ட நபர்கள் மேல ஒரு வஸ்திரம் வச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு அடையாளம். அடுத்தது, இவருக்கு கண் பார்வை இல்லை, நினைச்ச நேரத்தில் சாப்பாடு வராது. அதனால அந்த மேல் வஸ்திரத்துல சில சில இடத்துல பேக்கெட் இருக்கு. அங்க என்ன கிடைக்கிற உணவெல்லாம் எடுத்து என்ன பண்ணி வச்சிருப்பாரு, வச்சு யூஸ் பண்ணி நேற்று வச்சிருப்பாங்க, ஆகாரத்தை இன்னைக்கு வச்சிருந்தா அந்த ட்ரெஸ் அல்லது அவர் மேல ஒரு துர்நாற்றம் வீசும், ஒரு அழுக்கு இருக்கும், ஒரு வாடை இருக்கும், ஒரு வித்தியாசமான காரியம். ஆனா எப்ப இயேசு கிறிஸ்து நின்றாரோ அப்பொழுதே அவன் முடிவு பண்ணிட்டான், எனக்கு இந்த அடையாளம் தேவையில்லை. நல்ல 2 காரியங்கள், எனக்கு இந்த அவப்பெயர் தேவையில்லை, சில பழைய ஸ்டாக் எனக்கு தேவையில்லை. ஒரு அழகிய சொல்லுங்களேன். நீங்க 2026 நீங்க வந்துட்டீங்க, உண்மை, உங்க சரீரம் வந்துருச்சு. சில பேருடைய சிந்தனை வரல. நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 இழந்திருப்போம். அது 10 வருஷமா நினைச்சிட்டு இருப்போம். நினைச்சு சுகர் ஏறி பிபி ஏறி, சுகர் ஏறி பிபி ஏறி, அந்த 10,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மருந்து செலவு பண்ணியிருப்போம். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை 10,000 இருக்கு? 10,000. ஒரு 10,000 இழந்து அதை 10 வருஷமா நினைச்சு சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரை, இந்த மெடிக்கல் ஷாப், அந்த டாக்டர் எல்லாம் பார்த்து இவங்க மாத்திரை சாப்பிட்றதையும் விடல, அந்த 10,000 மறக்கிறதுக்கும் ஆயுது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு மருந்து சாப்பிட்டு இன்னும் 10,000 நினைச்சிட்டு இங்க யாராவது 10,000 இருப்பீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சில விட வேண்டியதை விடுவதற்கு நீங்க ஆயத்தமாகணும். உன் வாழ்க்கையில நஷ்டம் வந்தது உண்மை, சில கஷ்டம் வந்தது உண்மை, சில இழப்புகள் வந்தது உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் உன்னை ஜீவனோடு வச்சிருக்கிறான்னா, நீ இழந்ததை திரும்ப கர்த்தர் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உயர்த்த வேண்டிய விதத்தில் சாம்பலுக்கு பதிலாக சித்தாரத்தை, விதத்துக்கு பதிலாக துணியின் ஆடையை ஆண்கள் உடுத்து வைத்து உன்னை அழகு பார்க்க வேண்டிய விதத்தில் அவர் அழகு பார்க்க உண்மையுள்ளதே. அல்லேலூயா. ஆனா நாம் என்ன பண்றோம், அந்த மேல் வஸ்திரமும் வேணும், இயேசுவும் வேணும்.
சர்ச்சுக்கு வெளியில கெட்ட வார்த்தை, உள்ள வந்தா அந்நிய பாஷை. தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரே சண்டை, ரேஷன் கடையில் உடையுது மண்டை. அல்லேலூயா. ஆமா, எனக்கு மாத்திரம் அரிசி இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் சோத்திர சிஸ்டர்னா எப்படி வருவாங்க? அல்லேலூயா. சோத்திர பிரதர்னா எப்படி வருவாங்க? ஆமென். அப்ப சில காலத்துல சில விட வேண்டியதை விடணும். பக்கத்துல பஸ் சில விட வேண்டியதை விடணும். அல்லேலூயா. ஆமா, சில செல்போன்ல டெலிட் ஆக வேண்டியது டெலிட் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில கட்டாக வேண்டிய ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதுக்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு முன்னையாவது அப்பல அந்த பாஸ்வேர்டு இருக்கும். இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஐ ஸ்கேனரு, ஃபிங்கர் பிரிண்ட் என்னென்னமோ வச்சுட்டாங்க. இவனுக்கே அடிபட்டுச்சு அப்படின்னா கூட அவசரத்துக்கு இவன் செல்லுக்கு ஃபோன் போட முடியாது. 10 லாக்கு 10 ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் போட்டு வச்சதுனால ஆமா 108 ஆம்புலன்ஸ் கூட ஃபோன் பண்ண முடியல. அவன் செல் எடுத்து அவங்க அப்பா அம்மா கூட தகவல் சொல்ல முடியும். ஏன்? அதுக்குள்ள அவ்வளோ இருக்குது. பிரளய சொல்லுங்களேன், இருக்கிறவங்க சொல்லுங்களேன், உஷாராயிட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிய ஆயத்தமாகுங்க. உங்க வாழ்க்கையில சில எழுப்புதல் வரணும்னா, சில மாற்றம் வரணும்னா, உன் மேல படிந்திருக்கிற சில கரைகள், சில குறைகள், சில எண்ணங்கள், சில யோசனைகள், அதை தூக்கி போட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கி போட. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரா நீ தூக்கி போட்டுட்டு வான்னு சொன்னாரா? அக்கா சொன்னாரா? அண்ணா சொன்னாரா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, எழுப்புதல் வந்துருச்சுன்னா நம்ம மேல இருக்கிறத நம்ம தூக்கி போடணும். பாஸ்டர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆத்மா கொண்டு வாங்க அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம மேல விழுந்த கடமை, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாரம். யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால தான் நீங்க ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா ஏன் நம்ம கேள்விப்பட்டு செய்யாம இருக்கோம்? இந்த ஆண்டுகள் ஆசீர்வாதம் உண்டு, இந்த ஆண்டுகள் வாக்குத்தத்தம் நிறைவேறும், அநேக நன்மைகள் வரும். அதை தாண்டி நான் செய்ய வேண்டியதை செய்யறேனா? நான் கூப்பிட வேண்டியவரை கூப்பிடுறேனா? நான் தேட வேண்டிய விதத்துல தேடுறேனா? நான் தேடலை, அதனால அவரை கண்டடையில இன்னும் தேடிக்கிட்டே இருக்கு. இப்ப சர்ச்சை விட்டுறாங்க, வாட்ஸ்அப்ல தேடுறாங்க, யூடியூப்ல தேடுறாங்க, அந்த ஆன்லைன் இந்த ஆன்லைன், அந்த குரூப் இந்த குரூப். ஒரு அம்மா சர்ச்சைக்கே ஒழுங்கா வராது. என்ன அப்படின்னாக்கா அந்த அம்மா சொல்லுது, அது திருநெல்வேலி நாகர்கோயில்ல ஒரு பிரேயர் குரூப், அங்க உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கு. சர்ச்சில் உபவாசம் ஜெபம். ஆனா எங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? நெய்வேலியில இருந்து திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படி தேட வேண்டிய இடம் இருக்கு, தேட வேண்டிய விதம் இருக்கு, தேட வேண்டிய முறைமை இருக்கு. கர்த்தர் உங்களை இந்த இடத்துல, இந்த பகுதியில், இந்த ஆலயத்துல வச்சிருக்கிறாருன்னா நல்லா புரிந்துக்கிறா, அது ஒரு நோக்கம் இருக்கு. கைவிட்டு சொல்லுங்க, என்ன இருக்கு? ஆமென். ஒரு ஆவிக்குரிய தகப்பன ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ உங்க வீட்டில் ஒரு ரோஜா செடி வைக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க முன்னாடி வைக்கிறீங்க, இல்ல இல்ல லெஃப்ட்ல வை, இங்க வைக்கிறீங்க. சொல்ற இங்க ஏங்க வச்ச? பின்னாடி கிச்சன்ல வை. டெய்லி ஒரு ஒரு இடமா பிச்சு பிச்சு வச்சீங்கன்னா அந்த ரோஜா செடி வளருமா வளராது? சத்தம் நல்லா யோசிச்சு சொல்லு, வளருமா வளராது? அது போல ஒரு இடத்துல நிலையாய் நாட்டப்படாத விசுவாசி வளர முடியும். அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி சொல்லியிருக்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அப்ப சில நேரத்துல சில சூழ்நிலையில நம்ம மனம், நம்ம சிந்தனை, நம்ம எண்ணங்கள் மாறி 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 நாட்டப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த இடத்துல வளர்ச்சி இருக்காது, அந்த இடத்துல சில உயர்வுகள் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். அப்ப இங்க ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டார், வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். இப்ப எதை பேசிட்டு இருக்கிறார்? நீ செயல்பட வேண்டும். சில விட வேண்டிய மேல் வஸ்திரத்தை தூக்கி எறியணும், சில முடிவுகள் எடுக்கணும். ஆண்டுகள் வைராக்கியமா நின்னாதான் உங்க தெரு ரசிக்கப்படுங்க. நீங்க நின்று இந்த ஜனவரி நிற்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், வர ஈஸ்டருக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ உங்க தெருவில், உங்க பகுதியில பாத்தீங்கன்னா சுவிசேஷ கூட்டத்தை கேரல்ஸ் ஒரு வீட்டுல இல்ல தெருவுக்கே நம்ம சொல்லிடலாம். அல்லேலூயா. ஆனா அந்த ஒரு நபர் எழுப்பாததுனால இந்த பத்திமையை கூப்பிட்ட உடனே அங்க சொல்லப்படுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு தூக்கி போனான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பழைய கால சில கசப்புகள், பழைய கால சில நினைவுகள், பழைய கால சில யோசனைகள், அது எல்லாத்தையும் தூக்கி எறியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணணுங்க? விட்டுட்டு வரதில்ல, என்ன பண்ணணும்? தூக்கி. அடுத்து அங்க சொல்லப்படுகிறது, எழுந்தான். அடுத்த வார்த்தை அதுல சொல்லுது, எழுந்து. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க?
எழுந்து. அவன் எழுந்தான், இயேசு இடத்துல வந்தான். உடனே சொல்லுங்க, அவன் அந்த கெட்ட குமாரன் அந்த பன்றிகளுக்கு மத்தியில் இருக்கிறான். திடீர்னு யோசிக்கிறான், நான் ஏன் இந்த நிலைமையில இருக்கணும்? நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். உடனே சொல்லுங்க, அந்த எழுந்துன்ற வார்த்தை தாங்க எழுப்புதல். அல்லேலூயா. அந்த எழுந்துதான் உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணணும். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்லா ரெண்டு காரணம். அநேக நேரத்தில் எழுப்ப முடியல. நீங்க அநேக நேரத்துல ஏன் எழுப்ப, தூசியை உதறி விட்டு எழுப்புன்ற தூசி தாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னதுதான் தூசி தான். ஆனா அதை உதற முடியலையே. சில தூசி எங்க இருக்கு? கண்ணுல இருக்கு. சில தூசி எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு. தூசியை நீங்க வெயிட் மிஷின் மேல வச்சு பாருங்க, வெயிட்டே காட்டாது. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு அது பாரமா இருக்கு. கணவன் சொன்ன வார்த்தை பாரம், உங்க மாமியார் சொன்ன வார்த்தை பாரம், சில நேரத்துல ஒரு ஆவிக்குரிய நபர்கள் சொன்ன சில காரியங்கள் பாரம். அதனால சில தூசியை தான். ஆனா உதறி விடுவதற்கு, தூக்கி எறிவதற்கு நாம் ஆயத்தம் இல்லை. ஆனா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதை உதறி விட்டு ஒரே ஒரு படி நீங்க எழுந்தீங்கன்னா போதும். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு, அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு, அல்லது உங்கள் மேல உங்களிடத்திலிருந்து விலக பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கூப்பிட்ட ஃபத்திமையின் இடத்துல இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறார். 51வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் பார்வை அடையணும்னு தான் சொல்றோமே தவிர அவரை இன்னும் கூப்பிடல. பக்கத்துல பார்த்து சொல்லி, நான் அவர் என்ன பண்ணல, அவர் என்ன பண்ணல, ஏன்னா என்ன பண்ணணும்னே தெரியும். ஆனா நீங்க ஆன்சர் முதல்ல அவர் கூப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமா. சில நேரத்துல சில காரியம் வரும், எல்லாரையும் கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் தான் சர்ச்சைக்கு போவோம், அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் வரும். ஒரு காரியம் சர்ச்சில் சொல்லியிருக்கு, இந்த பர்த்டே கல்யாண நாளா காலையில இருந்து ஒரு 8-10 மணிக்குள்ள ஒன்று சர்ச்சுக்கோ இல்லை எங்களுக்கோ நீ தெரியப்படுத்து. அம்மாவுக்கு என்ன பண்ணுவோம், காலையில் ஆரம்பிச்சு அன்னதானம் போட்டு அங்கே போய் இங்கே போய் எல்லாரையும் பார்த்து நைட் 10 மணிக்கு ஃபோன் எடுப்போம், பாஸ்டர் இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஜோம் பண்ணுங்க. காலையில இருந்து என்ன செஞ்சோம்? அல்லேலூயா. அப்ப என்ன முக்கியத்துவம் ஆண்டவர்கிட்ட இல்லை. பார்ட்டியில இருக்குது, பாப்பஸ்ல இருக்குது, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், கேக்ல இருக்குது. அல்லேலூயா. அவருக்கு முதலிடம், அவருக்கு முக்கியத்துவம். ஏதுனால அவரிடத்துல தெரியப்படுத்திட்டு தான் அடுத்தது. பிரளய சொல்லுங்க. ஆமென். காணிக்கை தசம பாகம் உடனே என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து மளிகை கடன் அடைக்கிறது, கறி கடைய கடன் அடைக்கிறது, எல்லாம் பண்ண குழுவம் எல்லாம் அடைச்சிட்டு கடைசியில் ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்து போட வரும்போது ஐயோ காணிக்கல, அந்த 1000 ரூபாய் ஒரு 100 ரூபாய் எடுத்து போடும். முதல் காரியம் அவருக்கு தான். பிரளய சொல்லுங்க. அல்லேலூயா. அதை செய்து பாருங்க. எந்த காரியம், பணம் காசு எந்த அந்த காரியத்துக்காக சொல்லுங்க. அங்க ஆபேலை குறித்து சொல்லப்படுகிற ஆபேலையும் அவன் காணிக்கை. அல்லேலூயா. அப்ப காணிக்கை, தசம பாகம், ஜபம் எதுனாலும் முதல்ல ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, நம்மள. அல்லேலூயா. அப்ப நம்மளை அங்கீகரிச்சிட்டாருனாலே உங்க காரியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம கடைசியா செஞ்சிடும். அப்ப ஆண்டவர் நீங்க என்ன கொண்டு வரீங்கன்றத பார்க்கல, கொண்டு வர நபருடைய உள்ளத்தை தான் பார்க்க. அப்ப உள்ள இருதயம் தூரமா இருக்குது, பொருள் முன்ன இருக்கு. அப்படி இருக்க கூடாது. பிரளய சொல்லுங்க. நான் எங்க சபையை சொல்றேன், நீங்களாம் நல்லவங்க தான். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நல்லவங்க. அல்லேலூயா. பாஸ்டர் உங்களை சொல்லலன்னு சொல்லுங்க. அப்படின்னா உங்களை தான் சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இந்த சர்ச் விசுவாசி நீங்க நல்லவங்க. அல்லேலூயா. ஆண்டு கொடுக்குற பாரம் அதெல்லாம் நாங்க வைக்கல. ஆண்டு இடைப்படுகிறான்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம், நீங்க கொடுத்தீங்க. ஆனா இந்த ஆண்டுல நம்ம ஒரு விஷயம் நினைச்சு பார்க்கணும், எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். பிரளய சொல்லுங்களேன். அப்ப நம்ம செய்யும் பொழுது நான் சொல்லுகிற நல்ல புரியுங்க, எங்களுடைய பெற்றோர் அந்த காணிக்கை தசமத்துக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அப்படி இருந்ததுனால ஒரு எவாலுவேட் பண்ணி சீர்தூக்கி பார்த்ததுல என்னன்னா, மருத்துவ செலவே பெரும்பாலும் இங்க வந்தது கிடையாது. நான் இந்த வயசுல நான் நிக்கிறேன், எனக்கு நல்ல நினைவு தெரிஞ்சு ட்ரிப்ஸ் அந்த குளுக்கோஸ் ஏற்றி எனக்கு அந்த நீடில் என் கையில சொருகி என் சரீரத்துல சொருகி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னா, எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, அந்த ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய காலம், நேரம், உழைப்பு, ஜபம், பணம் எதுவா இருந்தாலும் அதுல உண்மையா இருந்ததுனால, எங்க பெற்றோர் உண்மையா இருந்ததுனால எங்களை ஆண்டு ஆசீர்வதித்தார்.
அல்லேலூயா. பெற்று அவன் நடந்து போய் ஊழியம் செய்தாங்க. எங்க நாட்கள் நாங்கள் ஃப்ளைட்ல போய் ஊழியம் செய்வோம். அல்லேலூயா. அவன் தெருவா போனாங்க, நாங்களும் போகிறோம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க பார்த்திராத ஊழியத்தை ஒரு உயர்ந்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவங்கள நாங்க பார்த்து நாங்க கற்றுக்கொண்ட காரியம். திரும்ப சொல்றேன், உங்க பிள்ளைங்க உங்களிடத்துல ஒரு 14 வருஷம் தான் இருப்பாங்க. எத்தனை வருஷம்? எல்கேஜில இருந்து 12th வரை கணக்கு பண்ண எத்தனை வருஷம் சொல்லுங்க? ஆசிரியர் ஒரு துரு உபதேசத்தை பேசுகிறார். உங்க பிள்ளைங்க எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 14 வருஷம். அப்ப இந்த 14 வருஷத்துல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதைத்தான் உங்க பிள்ளைங்க காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம், வேலைக்கு போனதுக்கு அப்புறம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பின்பற்றுவாங்க. அப்ப இந்த 14 வருடத்துல நாம உட்கார்ந்து இன்னொரு நபரை குறை பேசுறோம், பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஊழியக்காரங்களை பத்தி பேசுறோம், மற்ற ஊழியர்களை பத்தி பேசுறோம், பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஆண்டுக்கு நம்ம எப்படி ஆராதனைக்கு வருகிறோம் அல்லது ஆண்டுக்கு எப்படி நம்ம கொடுக்கிறோம், இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீங்க என்ன வாழ்றீங்களோ அதைத்தான் உங்க பிள்ளைங்க செய்வாங்க. நீங்க அநேக நேரத்துல நாம சில காலத்துல இடறுகிறதுனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பிள்ளைகளும் இடறி போறாங்க. நான் சொல்றேன், ஒரு பிள்ளையை நீங்க விட்டுட்டீங்க, பெரிய பையன் மூத்த பையன் வரமாட்டான் பாஸ்டர், இளைய பொண்ணு வராது அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு தலைமுறையை நீங்க கை கழுவி விடுறீங்க. நல்லா புரியுது? ஒரு பிள்ளையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளையை விடல, அந்த தலைமுறையவே நம்ம தலை கொடுக்கிறோம். அப்ப நாமளும் பரலோகத்துக்கு போயிடுவோம், அந்த பிள்ளை அதுக்கப்புறம் அவங்க பிறக்கக்கூடிய அந்த தலைமுறைகள் இடறி போயிடுவாங்க. நீங்க அநேக நேரத்துல நாம முன்னோடிகளா இல்லாததுனால ஜபத்துல ஆவிக்குரிய காரியங்களை இன்னைக்கு நம்ம குடும்பம் பாதிக்கப்படுகிறது, நம்மளோட பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருக்கு. சோதனை என்னென்ன பாவம் இருக்கோ அது இன்னைக்கு இங்க இருக்கு. உலகத்துல, தமிழ்நாட்டுல, நம்ம பகுதிகளில் துணிகர பாவம் யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த பாவம் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த மைக்கை பிடிச்சி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பாவம் கடைசியா ஒரு பாவம் இருக்குது, ஒரு கலாச்சாரம். பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க. இப்ப ஹாஸ்டல்ல லிவிங் டுகெதர்ல வாழும். காலேஜுக்குள்ள வேலை செய்யறவங்க பிஜி ஹாஸ்டல், மென்ஸ் ஹாஸ்டல், உமன்ஸ் ஹாஸ்டல். இப்ப கடைசியா அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போயிருக்குது ரிப்போர்ட். ஹாஸ்டல் அந்த ஓனர்கள் என்ன பண்றாங்க, வெளியூர்களில் பணத்தை வாங்கிட்டு அந்த பையன் அவன் அறையிலே திருமணமாக சேர்ந்து வாழ்றதுக்கு பர்மிஷன். முன்னாடி அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாங்க, வாடகை வீட்டில் இருந்தாங்க. இப்ப என்ன ஹாஸ்டல்ல அந்த கலாச்சாரம் வருது. ஏன் சொல்லுகிற, இன்னைக்கு யாரை நம்புறது எதுல நம்புறது தெரியல. ஆனா இன்னைக்கு நான் உங்களை நீ நம்பிட்டு உங்களை கொண்டு சில காரியத்தை செய்ய நாங்கள் யோசிக்கிறோம். அந்த ஃபர்மே கூட யாரும் ஒண்ணுமே இல்லை. அவன் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை. தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர், ஆனா அவன் கூப்பிட்டான்னு ரெஸ்பான்ஸ் பண்ணி முதல்ல நின்னார். சொல்லுங்க, முதல்ல என்ன பண்ணாருங்க? நின்றார். அடுத்தது அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்ன்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவருக்கு தெரியாதா? நீங்க யோசிச்சு ஒரு குருடனை பார்த்து அந்த கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும். ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன விரும்புறீங்க, நீங்க என்ன கேட்குறீங்க, நீங்க என்ன வாஞ்சிக்கிறீங்க, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? 50 வருஷத்துக்கு இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். உடனே சொன்ன, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். உடனே சொல்லுங்க. 52வது வசனம் சொன்னார், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிப்ப நல்ல கவனிங்க. மனசுல பாரத்தை வைக்கிறார். நம்ம முந்தி இருக்கும் அந்த சூழ்நிலையில இல்லை. இன்னைக்கு அடுத்தடுத்த சூழ்நிலை அரசாங்கத்தின் சட்டங்கள் மாறப்போகிறது. தமிழ்நாட்டின் ஆட்சி சூழ்நிலைகள்ல சில மாற்றங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்கள்ல மாற்றங்கள், கலாச்சாரங்களில சில மாற்றம், கல்ச்சர்ல சில மாற்றம், ஆவிக்குரிய நம்பிக்கைகள்ல சில மாற்றம். இன்னைக்கு ஆங்கில வேதாகமத்துல சில வார்த்தைகள், சில சத்தியங்கள் மாற்றப்படுகிறது. இங்கிலீஷ் பைபிள்ல வெவ்வேறு நாடுகள்ல. அதே போல நேற்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, ஐரோப்பா கண்டம் இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ நாடுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிறிஸ்தவத்தினுடைய சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கு. யோசிப்பார், நீ கிறிஸ்தவ நாடு பின்மாறி போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்பிக்கை அற்ற நிலைமை, அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. எல்லாம் வேதாகம் நமக்கு முன்னறிவித்த ஒரு காரியம் தான். இன்னைக்கு ஒரு கடைசி நாட்கள் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எனக்காக நீ என்ன செய்ய?
எனக்காக நீ என்ன செய்ய? சாதாரண வார்த்தையில எழுப்பி பிரகாசம் ஒரு மொழி வந்தது. அது ஒரு எழுப்புதலின் வார்த்தை, உன்னை எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை. திரும்ப சொல்லி, எழுப்புதல் என்பது நாம எழுப்புவது அல்ல, ஒருவனை தேவனை எழுப்பி பயன்படுத்தும். வேதாகமத்தில் எந்தெந்த இடத்துல ஆண்டவர் அந்தந்த நபர்களை எழுப்பினாங்களோ அந்தந்த நபர்களை கொண்டுதான் அநேக காரியங்கள் படைக்கப்பட்டது, அநேக காரியங்கள் உருவாக்கப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கையில தான் மற்ற கண்களுக்கு முன்பதாக, மற்ற ஜனத்தாருக்கு முன்பதாக கர்த்தர் அவர் மேன்மையா வைத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு மோசேயை தெரியும். மோசேயை தெரியுமா? எத்தனை பேர் மோசேயை தெரியும்? வேதாகமத்தில் மோசே, அவன் பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியும்? யோசுவாவை தெரியும், யோசுவோட பிள்ளைங்க. அப்ப இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு தலைமுறை வல்லமையா இருக்குது, அடுத்த காரியங்கள் அப்படியே அமையுது. அப்ப இன்னைக்கு ஆண்டு பாரப்படுத்துறது நீங்களும் முக்கியம், உங்க பிள்ளைங்களும் முக்கியம், தலைமுறையும் முக்கியம். அதுதான் எழுப்புதல். இந்த பூமிக்கு நான் போகும் பொழுது நல்ல புரிந்து இந்த காரணத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். நல்ல இந்த பூமியில என் ஓட்டத்தை முடிச்சுட்டு என்னை அடக்கம் செய்யும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான சந்தோஷம் என்னன்னா, எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க ஆண்டவரை சேவிக்கிறாங்க. ஒரு விசுவாசியா இருக்கு, எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க ஆலயத்துக்கு போவாங்க, எனக்கு அப்புறம் நான் பிடிச்சி இழுத்துக்கு வர்றதில்லை, எனக்கு அப்புறமே என் பிள்ளைங்க ஆண்டவரை போய் ஆராதிப்பாங்க. அதுதான் உண்மையான சந்தோஷம். என் பிள்ளைங்க நான் வீடு கட்டிட்டேன், நகை வாங்கி வச்சுட்டேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். நாளைக்கு அடிக்கடி சொல்வது, தேவனிடத்திலிருந்து சாபத்தை நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. வேதத்தின்படி பார்க்கணும், தேவனுடைய கோபம் சில இடத்துல மாறுங்க, ஆனா தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய சாபம் மாறாது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அது பாய்கிறது. சில இடத்துல அவரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் கூட பேசி உங்களை எழுப்பணும்ன்றது அவருடைய வாஞ்சை. நல்ல வார்த்தையை கொடுக்கிறார், நாளைக்கு கொடுத்துருக்க நல்ல தகப்பன், நல்ல ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி நம்மை உருவாக்குகிறார். என்னன்னா, கேட்கிற நாம், பெற்றுக்கொள்கிற நாம் என்ன செய்யணும்? முடிச்சிங்கன்னா நாங்கள் போயிடுவோம் பாஸ்டர், போங்க சந்தோஷம். 7 நாள் ஒரு நாள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஆறாவது ஒரு 2 மணி நேரம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு வெறும் 8 மணி நேரம் தான் நீங்க ஆலயத்துக்கு கொடுக்குறீங்க. மீதி எல்லாம் நமக்கு தான் எடுத்து. ஒரு வாரம் ஒரு சண்டே சர்வீஸ் 2 ஹவர்ஸ்னா 4 வாரம் 4 2 8. ஒரு மாசத்துக்கே நீங்க ஆராதனைக்கு எத்தனை மணி நேரம் தான் கொடுக்குறீங்க? 8 மணி நேரம். மீதி நீங்க அந்த 8 மணி நேரத்துல நீங்க எதை கற்றுக்கொள்றீங்களோ அதை தான் நீங்க போய் அங்க வாழ போறீங்க. நீங்க ஆண்டு அதுதான் பாரப்படுத்துங்க. கேள்விப்பட்ட ஒரு ஃபர்திமே, சாதாரண ஒரு நபர், அவன் செயல்பட ஆரம்பித்தான். அவனுக்காக செயல்பட ஆரம்பித்தான். அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல். இன்னைக்கு பாருங்க, வேதாகமம் உள்ள வர அவன் எழுப்பி பிரகாசித்துக் கொண்டு நீங்கள் நான் என்ன செய்யணும்? நீங்க ஒரு மாவட்டத்தை அசைக்கணும்னு அவசியம், ஒரு தாலுக்கா அசைக்கணும். உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க செல்போனை கான்டாக்ட்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்க. 100 200 500 1000 கான்டாக்ட்ஸ். அத்தனை பேர் பஸ்ல போகும்போது மேல கை வச்சு ஜோம் பண்ணுங்க. 4 பேர் சுவிசேஷ அறிவிச்சு அந்த நபர் பேரை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆலயத்துக்கு கூப்பிடுங்க. அதுக்கு பாஸ்டர்ல அவங்கள்ட்ட பாஸ்டர்மாட்ட தெரியப்படுத்துங்க. நீ நம்ம நினைச்சோன்னா, நம்ம எழுப்பணும்னு நினைச்சோன்னா, நான் சொல்லுகிறேன், இந்த இடம் இப்படி இருக்காது, இந்த இடம் இப்படி இருக்காது. ஒரு லைன்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப வாக்குத்தத்தத்தை விட அதோட கூட ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய பாரத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாஸ்டர் எப்ப அந்த வார்த்தை ஆண்டவர் பேசினாரோ அப்பொழுதே அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. அவர் மூலமாக அது தொடர்ந்து கொடுக்கப்படும். ஆனா அடுத்தது என்ன? நாம் எப்ப எழுப்ப போகிறோம்? நாம் எப்ப செயல்பட போகிறோம்? நீங்க நம்ப மாட்டீங்க, செய்தியினுடைய முதல் பாயிண்ட்ல தான் நான் இருக்கேன். அதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சு. அப்போ ஒரு நபர் கூப்பிட்டாங்க, பத்திமை கூட ஆண்டவர் இறங்கினார், பதில் கொடுத்தார். பவுல் சீலா 2 பேர் சிறைச்சாலையில கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்ட பொழுது அஸ்திபாரத்தின் கதவு அசைக்கப்பட்டது. அந்த அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது. 2 பேர் கூப்பிட்டாலும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எரிகிற அக்கினியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் கூப்பிட்டாங்க, அங்கேயும் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாய் கூப்பிட்டாங்க, அங்கேயும் ஆண்டவர் பதில் கொடுத்தார்.
கடைசியா ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல சபை கூடி கூப்பிட்டாங்க. ரலையிலே சொல்லுங்க, பேதுரு சிறைச்சாலையில இருந்தார். விடுஞ்சா ஒரு வேலை போட்டு தள்ளிடுவாங்க, கொண்டுடுவாங்க, நாடு கடத்த ஏதோ நடக்கும். ஆனா சபை ஜெபித்தது. ரலையிலே சொல்லுங்க. ஆனா பேதுரு ஜெபிக்கல, அவர் ஒரு மயக்கத்துல இருந்தார், தூக்கத்துல. ஆனா சபை ஜெபித்தது. சபை ஜெபித்ததுனால சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். புரிஞ்சவங்க நல்ல 2 காரணங்கள் சொல்லுகிறேன். சபை தூங்கக்கூடாது, சபை ஜெபிக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறதுனால எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் யாருக்காண்டு உயிரை கொடுத்துட்டு நிற்க வேண்டிய இருதயம் தொடர்ந்து துடித்து கொண்டு இருக்கிறது. தூதனை அனுப்புகிறார். அந்த கதவு அப்படியே திறந்துச்சு. அவங்க போக 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 பேதுரு முன்னோக்கி போக போக அந்த கதவு என்னாச்சுங்க, திறந்தது. ஆனால் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 24 பேர் இருந்தால் தான் அந்த கதவு திறக்கும். அந்த இரும்பு கதவு தானாய் திறந்தது. There must be around 24 soldiers. ஆனால் இவங்க முன்ன போக 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 யாருமே இல்லாமல் அந்த கதவு தானாய் திறந்தது. நான் சொல்றேன், உனக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சுன்னா இரும்பு கதவு கூட அது தானாய் திறக்கும். கண்களை கூட அப்படியே கண்களை மூடி என்னை நோக்கி கூப்பிடு. அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். கை வைத்து சொல்லுங்க, பெரிய காரியம், பெரிய காரியம். ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குங்க. நீங்க எதுவும் சின்னதா யோசிக்கிறீங்க, சின்னதா வாஞ்சிக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய ஒரு தேவனா இருக்கிறார். அது என்ன பெரிய காரியம்? அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் செய்கிறார். அவர் செய்ய செய்ய உங்க வாழ்க்கை மாறும். நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஒரே ஒரு சத்தியத்தை வைத்து நம்ம பார்த்தோம். கூப்பிட்டார், நின்றார், அழைப்பு வந்தது, வாழ்க்கை மாறினது. வாழ்க்கை மாறினது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம். ஜெபிக்க வந்த ஆராதனைக்கு வந்த உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவருக்கு தெரியுங்க உங்க வாழ்க்கை என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு சொல்லி. ஆண்டவர் நீங்க நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முடிஞ்சாவே கொஞ்சம் முழங்கால் பண்ணிட்டு இறுதி வேலையில நம்ம வந்திருக்கிறோம். அவர் செய்த ஆயத்தம் நீங்களும் நான் என்ன செய்யணும்? 2026 ஐயா அம்மா அன்பு தகப்பனே தாய் அண்ணா தம்பி தங்கச்சி நான் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்ய போறீங்க? அதை கமிட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. நீங்க ஆண்டவரோடு கூட பேசியிருக்கிறார், உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கணவரை நான் விட்டுற மாட்டேன். அவர் பிடிக்கிறார், அடிக்கிறார், திட்டுறார். அந்த கணவனை நீங்க விட்டுறக்கூடாது. உங்க பிள்ளை கூப்பிட்டு ஆலயத்துக்கு வரல, நான் சொல்றேன், நீ காலில் விழுந்தா கூட கூப்பிடு. அத கௌரவம் பார்க்காதீங்க. காலில் விழுந்தாது, கதறியாவது. ஏன்னா ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை விடும் பொழுது ஊழியத்தின் பாதையில பார்க்கிற அந்த தலைமுறை வித்தியாசமா போயிடுது. ஒரு இடத்துல ஒரு அம்மா, அவங்க மாத்திரம் ஆலயத்துக்கு வருவாங்க, அவங்க மகனை கொண்டு வர முடியல. அந்த ஞாயிற்றுக்கிழமை அம்மா சர்ச்சுக்கு வராங்க. பையன் அவன் மாலை போட்டுட்டு கேரளாவுக்கு வரான். அப்ப இன்னைக்கு நம்ம சில காரியங்களை கண்டிப்பு இல்லைனா, சில காரியங்களை கண்காணிக்கலனா, இன்னைக்கு காரியம் மாறுதலாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சில உள்ளம் இந்த இடத்துல காயப்பட்டு இருக்கிறது. சில இருதயங்கள் பிரிந்தது போல காணப்படுகிறது. சில உணர்வுகள் பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்ட சில சூழ்நிலை. என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இது சம்பவித்தது? என் வாழ்க்கையில ஏன் இந்த காரியம்? நீங்க ஆண்டு சில மாற்றம் அப்ப இருக்கிற ஒரு 2 நிமிடம் எழுப்பில் இருக்கலாமா? கமிட்மெண்ட், ஒரு கமிட்மெண்ட். இயேசு கிறிஸ்து வருகிறார் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு சத்தியத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போகிறோம். என்ன செய்ய போறீங்க? இந்த ஆண்டுல உங்க கமிட்மெண்ட் என்ன? ஆண்டவர் அந்த ஒரே ஒன்று தான். ஆண்டவர் ஒரு ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் எடுங்க. நாளைக்கு நான் வரும்போது ஒரு ஆத்துமா நீங்க போங்க. நீங்க சொன்னா உங்க வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. அந்த நபரை தேடி பிடிங்க. நாளைக்கு எப்படியாவது நாளைக்கு ஒரு நபர் அப்படியே கண்கள் போய் யாரையும் வெளியே பார்க்காம ஒரு பாஷா கரணாந்திரம் நீங்க கல்விமானி நாவை தருகிறார்கள். நீங்க இந்த இடத்துல இருந்து உங்களை கொண்டு சில கிராமங்கள் அசைக்கப்படுகிறது.
உங்களை கொண்டு இந்த ஊழியம் விஸ்தாரமாகும். தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்று. அநேகருக்கு அந்த வாஞ்சை, அநேகருக்கு அந்த ஆசை. சிலருக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, சிலர் சில காரியத்தை செய்யணும்னு நினைக்க முடியல. கடந்த ஆண்டுக்கு நான் இதே நியூ இயர் டைம்ல இந்த நாட்கள் நான் கமிட் பண்ண என்னால செய்ய முடியல. நீ முந்தினர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை யோசிக்க வேண்டாம். நீ கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறாரு, பெரிய காரியத்தை செய்கிறாரு. இதுதான் அந்த எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்களை நோக்கி பார்த்து சில இருதய காயங்களை காண்பிக்கிறார்கள். கடந்த அந்த நாட்களில் சந்தித்த சில சவால்கள், போராட்டம், தோல்விகள், ஏமாற்றம், சில அடைக்கப்பட்ட சில சூழ்நிலைகளை பார்க்கிறார். எல்லாம் இந்த ஆண்டுகளிலே கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவரை பார்த்து சொன்னாங்க, நான் உண்மை நம்புறப்பா, உண்மை நம்புகிறேன். இந்த காலை நேரத்தில் உண்மை நான் நம்புகிறேன். உண்மை நம்பிதான் இந்த இடத்த விட்டு நான் போக போகிறேன். நான் திரும்ப என் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு மாற்றம், என் பிள்ளைகளுக்குள்ள மாற்றம், என் கணவனுக்குள்ள மாற்றம், என் மனைவிக்குள்ள ஒரு மாற்றம், அன்றைய ஜெபத்துல ஒரு மாற்றம். சில வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் செய்ய முடியலங்க. ஒரு சில வீட்டுக்குள்ள வேதத்தை திறக்க முடியல. ஒரு சில இடத்துல சில ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியாம ஒரு சில தடைகள், சில போராட்டங்கள், ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நீங்க ஆண்டு சொல்றாரு பிரசனம் பிரசனம். அந்த பிரச்சனை இறங்க இறங்க உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு நிச்சயமாக முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஒரு சில நம்பிக்கையை கர்த்தர் துளிர்விட பண்ணுகிறார். ஒரு சில காரியங்களை கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிறார். ஒரு சில காரியங்களை கர்த்தர் ஆற்றிக்கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு சில மாசங்களை திறந்து கொண்டே இருக்கிறாரு. நீ கேட்கிற சில அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நீ மறைவாய் வைத்திருக்கக்கூடியதான ஒரு சில காரியத்தை குறித்து இருக்கக்கூடிய சில பயத்தை பார்க்கிறேன். இப்படி நடந்துருமோன்னு சொல்லி, ஐயோ என் குடும்பத்தை நான் விட்டுருவேனோன்னு சொல்லி ஒரு கதறல், ஒரு கண்ணீரின் சத்தம் இருதயத்தில் உள்ள மறைவாய் மறை ஆழத்தில் சொல்லாம நீ ஏங்கி கொண்டிருக்கிற கதறுகிற அந்த கதறலை அந்த கண்ணோக்கி இருக்கிற ஆண்டு கருத்துமே கண்ட ஆண்டவர் இன்னைக்கு உன்னையும் பார்க்க, உங்க தேவைகளை சந்திக்க, உங்க வேண்டுதலுக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க தன்னோட கரம் இறங்கி கொண்டே இருக்கிறது. அன்றைய கேளுங்கப்பா, அன்றைய எனக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை, அன்றைய எனக்குள்ள அந்த பரிசுத்தம், அன்றைய எனக்குள்ள அன்றைய ஒரு திறந்த வாசனை உள்ள திறக்கப்படட்டப்பா, அதை திறக்கப்படட்டும். கேட்கலாம் எல்லாம் வாயில திறந்து அதை நோக்கி பார்த்து ராணா ஹத்தரே ஒரு சக்கத்தோட மோனோ சில அதிகமா ஆகுது. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். சொல்லலாமா? உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நம்பி சொல்லலாமா? முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நோக்கி பார்த்தவர்கள்
அறிவிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நீ தந்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அறியாததும் நாங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எத்தனை நம்பரை விசுவாசிக்கிறோம்? ஆமென். நம்பரும் மாத்திராலே சொல்லுங்க. இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய். ஆமென். ஹல்லேலூயா. நீ அறியாத காரியங்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய போகிறார். உனக்கு எட்டாத காரியங்களை இந்த ஆண்டிலே தேவன் செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தம் வரும்போது பெரிய சந்தோஷம். முதல் காரியம் வாழ்க்கை நடந்தது இந்த வாக்குத்தத்தம் தான். நீ அறியாததும் எனக்கு எட்டாததும். கிராஜுவேஷனுக்காக போறேன், கையில பைசா கிடையாது. நானும் பாஸ்டமா மதுரைக்கு போகணும். அந்த நேரத்தில் பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்துட்டார் சபையில, கிராஜுவேஷன் மதுரைக்கு போகணும், அதனால தம்பி நீ ஆயத்தமா இருக்கு. கையில பைசா கிடையாது, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஒரு சகோதரி அங்கிருந்து வந்து அவங்க பேங்க் மேனேஜர் மனைவி, அவங்க கைத்துல போட்டு அந்த செயினை வெளியே வந்து நான் சொன்ன சாட்சியை கேட்டு அவங்க அழுதுட்டு அவங்க செயினை கையில கொடுத்தாங்க. தம்பி நீங்க செலவுக்கு வச்சுக்கோ, நீ போயிட்டு வாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் குடும்பத்தார் எனக்கு உதவி செய்யல. அப்ப யாருமே இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனால புறக்கணிக்கப்பட்டேன். அவங்க சொன்னாங்க நீ வச்சுக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு. இல்லை சார் வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்கோ அப்படின்னு. அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது கிராஜுவேஷன் அன்னைக்கு தான் நடக்குது. இந்த வாக்குத்தத்த வார்த்தை பாருங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் உறுதிப்படுத்தினார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய அறிவிப்பேன் அறிவிப்பேன் அப்படின்னா. என் பேரை சொல்லுனா ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே உட்காந்துருந்தோம். பேரை கூப்பிட்டாங்க, ஆண்டவர் கிராஜுவேஷன் கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார். போறதுக்கு வரதுக்கும் எல்லாமே ஆண்டவர் தான் தேவன் செய்தார். ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் வரும்போதெல்லாம் இந்த வசனம் வந்துதான் நம்ம இடத்த வாங்கணும். எத்தனை பேர் தெரியும்? கைகளை தட்டி நல்லா பண்ணுவாங்க. இந்த வசனம் வரும்போது தான் இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் அந்த இடத்தை கொடுத்தார். அப்படின்னு சொல்லுங்க. இந்த வசனம் வரும்போது பெரிய சந்தோஷம். திரும்ப கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்படின்னு சொல்லுங்க. நீ அறியாததும் எட்டாததுமான இந்த 2026 வருஷத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? திரும்ப ஆண்டவர் வார்த்தை தந்து, மகனே மகளே நான் கூட இருக்கிறேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை மேல நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம் கொண்ட தண்ணிக்கு தேவனுக்கு ஸ்பெஷலான வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. இது ஸ்பெஷல் வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஆண்டவருக்கு சிறப்பான இந்த 2026 வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை. அப்படியே உங்க பைபிள் எழுதி வச்சுக்கோங்க, தேதி போட்டுக்கோங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் செய்யணும் நினைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர்களுக்காக நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். அந்த நல்ல வார்த்தையை தந்து இந்த நாளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அப்படி நின்ற வண்ணமாக இப்பொழுது நாம் தேவனுடைய கண்டு காணிக்கை செலுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடியாக மணிப்புற முன்னாடி வாங்க, பாஸ்டர்களை கனப்படுத்தணுமா? முன்னாடி வாங்க. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி பாடல் பாடுகிற போது நம் தேவனுக்கு முன்னாடி பவுல் மோகன் அவங்க ஃபேமிலி அப்படி வாங்க, முன்னாடி வந்து சீக்கிரம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. பாடல் பாடுகிற போது நம் தேவனுக்கு காணிக்கை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். எப்படி வந்து Praise the Lord. இந்த பாடல் பாடுகிற போது நாம் தேவனுக்கு கண்டு செலுத்துவோம்.
டேய் எங்க போறீங்க? இருப்பால முடி போகுது, முடி போகுது. எங்க பக்கத்துலீங்க ஊருக்கா எங்க போறீங்களா? இந்த முடி போகுது. அவன் பாட்டு மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஐசக் ஜோன் முன்னாடி வருவீங்களா?